கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது வாரத்தில் 2வது ஆராதனையில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம். தேங்க்யூ ஜீசஸ். 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையும் நம்ம எல்லாரும் ஒரு ஆசை உற்று பார்ப்போம். அந்த வார்த்தைகளை நம்ம உற்று கவனித்து பார்த்து படித்து அதில் இருந்து ஒரு ஆழமான பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். 734வது பக்கம், சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம், 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையும் வாசிக்கலாமா சேர்ந்து எல்லாரும்? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இதில் ஒரு கோட்டு போடுவீங்களா? எங்கன? அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். அடுத்து, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, அடுத்த வார்த்தைக்கு கோடு போடணும், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அடுத்து, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூர்கிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெள்ளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ, கோடு போடுறீங்களா, அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல் அனாதியா என்று என்றைக்கும் உள்ளது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வசனங்களில் 3 இடத்துல அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவர்களுக்கு பயப்படுகிறவர்கள் மேல். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் பயந்து தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும். ஆனால் தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, உங்களையும் என்னையும் உருவாக்கினவருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், கிருபையை பெருக பண்ணும். என்னெல்லாம் இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம். அடுத்து, பயப்படுகிறவர்களுக்கு இறங்குவாராம். பயப்படுகிறவர்களுக்கு என்ன இருக்குமா? அனாதியாய் என்றென்றைக்கும் என்ன இருக்குமா? அவருடைய கிருபை இருக்கும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இதில் மைய வார்த்தையாக 13வது வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், உற்று கொஞ்சம் கவனிக்கணும். அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு போனால் ஒன்றுமே தெரியாது. கூர்மையாய் நம்ம கவனித்தோம்னா அதுக்குள்ளே இருக்கிற மகத்துவங்கள் தெரியும், ஆழங்கள் தெரியும், அகலங்கள் தெரியும், நீளங்கள் தெரியும், மறைபொருள்கள் தெரியும். அந்த 13வது வசனத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி பாருங்களேன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. ஒவ்வொரு தகப்பனும் தாயும் பிள்ளைகளுக்கு ரொம்ப இறங்கிடுவாங்க. ஏன்னா இயேசுபாவே சொல்லியிருக்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை, சொல்லுங்க, நன்மையானதை, பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். தேவன் நமக்கு எப்பயுமே தீமையை தரமாட்டார். யோசேப்பு சொன்னார், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லாம் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அந்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றினார். அப்போ யோசேப்புக்கு கூட பிறந்தவங்கெல்லாம் தீமை செய்தார்கள். ஆனால் யோசேப்பு யாருக்கு பயந்து யாரை நம்பினாரோ அந்த கர்த்தராகிய தேவன் யோசேப்புக்கு நன்மை தான் செஞ்சார். இப்போ உங்கள்
மனசில் கை வச்சு சொல்லுங்கள், நிச்சயமாக எனக்கு நன்மை நடக்கும். கூட பிறந்தவங்களாம் எனக்கு தீமை செய்யலாம், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு தீமை செய்யலாம், ஆனால் என் தெய்வம் என் கர்த்தர் என்னை உருவாக்கின ராஜாதி ராஜா. உள்ளத்தில் சொல்லுங்கள், இதுதாங்க தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், தேற்றி கொண்டான். நீங்கள் கர்த்தருக்குள்ளே தேற்றணும், சொல்லணும், என் ஆத்மாவே. அந்த ஆத்மா எங்கே இருக்குது? இன்னரில் இருக்குது. தாவீது தனக்குள்ளே பேசுகிறேன் பார். அதனால தான் அந்த ஆகீஸ் ராஜா சொல்கிறேன், பைத்தியக்காரர்கள் என்கிட்ட நிறைய பேர் இல்லையா, இவனை ஏன்டா கூட்டிகிட்டு வந்து பைத்திய சேட்டை இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, எனக்கு நேரம், நான் வேஸ்ட்டாக நேரத்தை நான் செலவழிக்க விரும்பலை, இவன்கிட்ட போய் நேரத்தை செலவிட என்னால் முடியாது, இவனை கூட்டிகிட்டு போங்க. இப்படி பைத்தியக்காரன் என் ஊரில் நிறைய பேர் இருக்கிறேன். ஏன்னா இவன் தாவீது தாடி வழியாக எச்சியை வழுகு விட்டுக்கிட்டு கீறிக்கிட்டு நின்னான். அப்போ அவன் சொல்கிறான், பைத்தியக்காரனை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டிருக்கிறீங்களே, இப்படிப்பட்ட சேட்டைக்காரங்க நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்களே. அப்போ அப்படி தாவீது சூழ்நிலை இருந்த பொழுது தான் தன்னுக்குள்ளேயே பேசுகிறேன், ஆத்மாவே கலங்காத, திகையாத, கர்த்தரை நம்பிரு, நிச்சயமாக ஒரு நன்மை செய்வார். இன்னைக்கு கலங்கி போய் வந்திருக்கிறீங்களா? திடனற்று போய் வந்திருக்கிறீங்களா? சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருந்தாலும் லைவில் நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் இந்த செய்தியை கலக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பாடுகளோடு, கைவிடப்பட்ட நிலைமையில், வேறு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, தகப்பன் ஒரு பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் யாருக்கு இறங்குவார்னு வசனம் சொல்லுது பாருங்கள். தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தருடைய இறக்க வேணுமா? நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயப்படணும். நீங்கள் பயந்து நடக்கணும். அந்த பயத்தை எப்படி காண்பிக்கிறது? எது செய்தால் பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். உலகத்தில் இருக்கிற பாருங்களே, பிள்ளைகள் பார்த்தோன்னே, ஒரு செய்தியை கேட்டோன்னே அல்லது ஒரு சூழ்நிலையை பார்த்தோன்னே அப்படி நடுங்குவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க, பயந்து போயிருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ பயத்துக்கு காரணம், அவன் உடம்புல ஒரு சேக்கு வரும், அவனுடைய மொழியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அவன் குன்னுவான். அப்போ பார்த்தோன்னே சொல்லுவான், அவன் ஆள் மிரண்டு போய் பயந்து போய் இருக்கிறேன். அப்போ இதுதான் அதனுடைய அடையாளம். அப்போ நமக்குள்ளேயும் கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கணும். ஏன்னா அவர் வானாதி வானங்களும் கொள்ளாத கர்த்தர். வானாதி வானமுமே அவரை கொள்ளாதான். அவர் வானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரா, பூமியில் பாதம் இருக்குதான். அதுக்கு மேலே அவர் எவ்வளோ பெருசு? வானத்தின் அளவையும் கடலின் ஆழத்தையும் ராஜாவினுடைய இருதயத்தையும் ஒருத்தர் கூட கண்டுபிடிக்க முடியாது. இதுவரை வானம் எவ்வளோ உயரம்னு யாருமே சொல்லலை, கடல் ஆழம் எவ்வளவுன்னு யாருமே சொல்லலை, ராஜாவினுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற ரகசியம் யாருக்குமே தெரியல. ஏன்னா ராஜா என்ன நினைக்கிறாருன்னு எப்படி தெரியும்? இது மூணுமே ஆராய்ந்து முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல் அவர் உட்கார்ந்துருக்கிறது வானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு, அதுக்கு மேலே அவ்வளவு பெரிய உலகம் கொள்ளாத கர்த்தர், உலகமே கொள்ளாத அளவுக்கு அவர் மிகப்பெரிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அதனால தான் உலகத்தில் ஒரு வார்த்தை ஒன்று எழுதி வச்சிருக்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவனை விட, சொல்லுங்கள், எனக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். இன்னும் அழகா சொல்றார், சாலமோனிலும் அவர் பெரியவர். சாலமோனுடைய அந்த போஜன பதார்த்தங்கள், அங்கே இருக்கிற மக்களுடைய, அங்கே வேலை பார்க்கிறவர்களுடைய அந்த நிலைகளை பார்த்து சேபா ராஜஸ்திரி சொல்றா, நான் என் நாட்டில் கேள்விப்பட்டது கொஞ்சம், இங்கே வந்து பார்க்கும் பொழுது பிரமை கொண்டேன், பிரமித்து போனேன். நான் கேள்விப்பட்டது கொஞ்சம் தான், இங்கே வந்து பார்த்தா அவர்களுடைய சீர் வரிசைகள், அங்கே தான் அந்த வார்த்தை இருக்குது, சீர் வரிசை, அவங்க நடக்கிற வஸ்திரங்கள், அவர்களுக்கு இருக்கிற வீடுகள், அவர்கள் அணிவகுத்து நிற்கிற அந்த அணிவகுப்புகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வீட்டினுடைய மாளிகைகள், அந்த வேலையாட்களுக்கெல்லாம் அவ்வளவு அழகழகான வீடுகளில் அவர்கள் வாழ்ந்தார்களாம். அதெல்லாம் சேபா நாட்டு ஸ்திரீ பார்த்துட்டு சொல்கிறா, நான் பூரித்து போனேன். அப்போ ஒரு ராஜாவே தன்னுடைய படை வீரர்களுக்கு அத்தனை நன்மைகளை செய்து அவர்களுடைய வரிசை கிரகங்களை பார்த்து சேபா சொல்கிறா, ராஜா ஸ்திரீ, நான் பூரித்து போனேன். அப்போ ஒரு ராஜாவுக்கு வேலை செய்கிற மக்களுக்கே அவ்வளவு காரியத்தை ராஜா செய்வார்னா, ராஜாதி ராஜாவுக்கு வேலை செய்கிற நமக்கு கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்வார். கைத்தட்டி சொல்லுங்கள், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால்
சொல்லுங்க, அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். கனம் பண்ணுவார். எப்படி இருக்கு அந்த கனம்? ராஜாவினுடைய கனம் எப்படி இருக்கும்? பரலோக ராஜாவினுடைய கனம். அப்படிப்பட்ட ஒரு கனம் உனக்கு வேணும்னா நீ அவருக்கு பயப்படு, அவருக்கு ஊழியம் செய்ய. இப்போ பாருங்க, வானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், பூமியில் பாதம் இருக்கு. அவரை பார்த்து வேதம் சொல்லுது, சாலமோனிலும் அவர் பெரியவர், யோனாவிலும் அவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிற எல்லா தேவாலயத்தை விட அவர் பெரியவர். அப்பேற்பட்டவர் இன்னைக்கு உனக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் கொண்டு சொல்றாரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் யாருக்கு இறங்குவார்? தமக்கு பயந்தவர்களுக்கு. அப்போ இன்னைக்கு உன்கிட்ட காணப்பட வேண்டிய ஒரே ஒரு நல்ல பழக்கம், கர்த்தருக்கு பயப்படு. எப்படி பயப்படுறது? வசனத்தில் சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், 231வது பக்கம், புதிய ஏற்பாடு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். 12வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் நம்ம செய்யலாம், மற்றவங்க செய்கிற மாதிரி நாமும் செய்யலாம். ஆனால் நம்ம அது நமக்கு தகுதி அல்ல. அதுக்கு பவுல் சொல்றார், நான் அவைகளுக்கு அடிமைப்பட மாட்டேன். எல்லாரும் போல் நான் இன்னைக்கு பார்த்தா ஒரு சின்ன பாட்டிலுக்கு எத்தனையோ பேர் அடிமை, ஒரு துண்டு பீடிக்கு அநேகர் அடிமை, மூக்கு பொடிக்கு அநேகர் அடிமை, வெத்தலைகளுக்கு நிறைய பேர் அடிமை. சில பேர் பார்த்தா அந்த கையை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தேய்க்காட்டி அவனுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும். அந்த சாயந்தரம் ஆனால் அப்படி தேய்க்கணும். அந்த ஒரு ஆவி, அந்த பழக்கத்துக்கு அதில் ஒரு புகையை போட்டு, ஒரு புகையிலையை போட்டு அதை அப்படி தேய்ச்சா தான் அவனுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா நம்ம ஊழியத்தில் இருந்தார், ரட்சிக்கப்பட்டு வந்தார், முதிர்ந்த வயதுலாம் ஓட்டத்தை முடித்து பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி புகையில போடுவார், வெத்தலை போடுவார். நிறைய வெத்தலை பை, இவ்வளோ பெரிய பை கட்டி தொங்க விட்டுருப்பார். பைக்குள்ளே கையை விட்டுறதுக்கு சைடில் தொங்கும் இவ்வளோ நீளமாக. அங்கே பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அவர் யாருன்னு. அவர் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே, அவர் இங்கே ஊழியத்துக்கு வந்து தான் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு அந்த வெத்தலையை மறக்கிறதுக்கு அவரால் முடியல, என்ன பண்ணுறனே தெரியல. அதுக்காக எதையாவது ஒரு பொருளை போட்டு என்ன பண்ணுவார், கடிச்சுக்கிட்டு கிடப்பார். நான் கேட்டேன், என்னங்கய்யா அப்படின்னா, அந்த டைம் வந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது ஒன்றை கடிக்கணும். புகையிலே கடிக்க முடியாது, நான் தான் மனம் திரும்பிட்டேன்ல, அதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒன்றை போட்டு என்ன செய்யணும், கடிச்சு அந்த என்ன தினந்தோறும் கடிச்சு பழகி சாயந்தரம் ஆனால் அந்த நேரம் வந்துட்டால் கடிக்கணும். என்ன கடிக்கிறது? பாவத்தை செய்ய முடியாது, தகுதி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்போ நான் அதை செய்ய மாட்டேன், ஏன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். இந்த புகையிலையே நான் போடக்கூடாது, வெத்தலையே நான் போடக்கூடாது. அதுதான் அந்த நினைவு என்னை வேதனைப்படுத்துது. அதுக்காக வேறு கையை வச்சு கடிக்கிறது அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை வச்சு அதை மறக்க பண்ணுவதற்கு, அந்த பாவத்தை செய்யாதபடி தன்னை காத்துக்கொள்வதற்கு அவர் பிரயாசப்பட்டதை நான் பார்த்தேன். அருமையானவர்களே, இது கர்த்தருக்கு பயப்படுதல். ஏன்னா அவருக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் இருக்கு. அவர் வீட்டுக்கு தலைவர், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவரை யாரும் போய் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஏன் அதை அவர் செய்யலை? அவர் கர்த்தருக்கு பயந்து பாவத்தை செய்யாதபடி தன்னை விலக்கி காத்து கொண்டார். எழுதியிருக்கு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாமே தகுதியானது கிடையாது. இப்போ யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, உங்கள் வீட்டில் சேனலை திருவினீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே வரும். உலகத்தில் இருக்கிற பூரா குப்பையும் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்க நமக்கு அதிகாரம் இருக்குது. எந்த சேனலையும் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் தான் வீட்டுக்கு அதிகாரி, நீங்கள் தான் அந்த இடத்துல அதிகாரி. அங்கே யாருமே கிடையாது, நீங்கள் தான் அந்த ரூமில் தனியாக இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் பார்க்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அது உங்களுக்கு தகுதியானது இல்லை. அப்போ அதுக்கு நீங்கள் அடிமைப்படக்கூடாது. நம்ம மனுஷன் எப்போ பாவம் பண்ணுறான்னு தெரியுமா? தனிமையாக இருக்கும் பொழுது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தனிமை நமக்கு பெரிய ஆபத்து. நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜெயிக்கணும்னா முடிந்த அளவுக்கு தனிமையை தவிர்க்கணும். யாராவது ஒருத்தரோடு இசைந்து கொள்ளணும். எப்படி ஒரு கொடி தனியாக இருந்தால் படராதோ, அதுபோல் ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் எழும்பணும்னா ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு அனுபவசாலியோடு அல்லது நல்ல ஒரு நபரோடு நீங்கள் இணைந்து கொள்ளணும். அப்போ தான்
ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கி விடுவான். ஒருத்தன் தனிமையாக இருக்கிறவனுக்கு ஐயோ என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் உரிமை இருக்குது, ஆனால் அது எனக்கு தகுதியானது கிடையாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது தகுதி இல்லையோ அதை நீங்கள் விட்டால் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை என்பது அர்த்தம். அதுக்கு நீங்கள் அடிமைப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சின்ன சின்ன பாவத்துக்கு அடிமையாக இருப்பான். சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அடிமைப்படுத்திருக்கு. வேதம் சொல்லுது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் இன்னும் கெட்ட வார்த்தையை விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் கெட்ட வார்த்தை பேசுகிறத நான் பார்க்குறேன். நிறையா இடத்துல நான் பார்க்குற காரியம் அற்ப வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகள் உங்கள் வாயில் அது வாட்டில் வருது, உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இது தவறான ஒரு வார்த்தை. அதை நிறுத்தி யோசித்து பார்த்தீங்கன்னா அது ஆபாசமான வார்த்தை, அசிங்கமான வார்த்தை. அது நம்ம வாயில் வரலாமா? துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயில் பெறப்படக்கூடாதே, ஒரு ஊற்றில் பெறப்படக்கூடாதே. அப்போ முதல்ல சொற்குற்றம் நமக்குள்ளே வரக்கூடாது. உங்கள் சொல்கள் நல்ல சொல்களாக மாறணும். ஏன்னா இந்த வாயால் தேவனை புகழ்கிறோம், இந்த வாயால் அசுத்தமான வார்த்தைகள், வேதம் சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் புறப்படலாகாது. அப்போ உங்கள் வாயை நீங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கொள்ளணும்னு பாருங்க. ஏன்னா இதில் துதிக்கிறோம், தேவனை புகழ்கிறோம். ஒரே ஊற்றில் இருந்து நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் எப்படி வரும்? ஏதாவது ஒரு தண்ணி தானே வரும். அப்போ நல்ல தண்ணி வர்ற ஊற்றுல கெட்ட தண்ணி வரக்கூடாது. அப்போ தேவனை துதிக்கிற வாயால் பொய், ஏமாற்று, கெட்ட வார்த்தை, மற்ற கோல் மூட்டி விடுதல், பிறரை குறை சொல்லுதல், குற்றப்படுத்துதல், இது வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம பாவத்துக்கு அடிமை என்று சொல்லி அர்த்தம். அப்போ நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் அல்ல. தேவனுக்கு பயப்படுகிறவன்னா முதல்ல உன் வார்த்தை மாறணும், வாழ்க்கை மாறணும், பேச்சு மாறணும், சிந்தனை மாறணும். இந்த இடத்துல இதை குறித்து வைத்துக்கங்க, நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, நான் யாருக்கு அடிமை கிடையாது, நான் பாவத்துக்கு அடிமை கிடையாது, இச்சைக்கு நான் அடிமை கிடையாது, இன்னும் இருக்கக்கூடிய அசுத்தமான பழக்க வழக்கத்துக்கு நான் அடிமை கிடையாது, இன்னும் தேவையற்ற சிநேகிதர்களுக்கு நான் அடிமை கிடையாது. சில பேர்கிட்ட பேசினா தான் எனக்கு தூக்கம் வரும், அவங்கள பார்த்தா தான் தூக்கம் வரும், அதுக்கு நீ அடிமை கிடையாது. யாருமே அடிமையாகி நம்ம பிறக்கலை, அடிமையாக கர்த்தர் நம்மளை விடலை. அடிமைத்தனத்திலேருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறாரு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். 3 விடுதலை இருக்கு. ஆவியானவர் விடுதலைப்படுத்துவார், வசனம் விடுதலைப்படுத்தும், ஏசப்பா உங்களை விடுதலைப்படுத்துவார். அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தை, இதே வசனம் ஆனால் அங்கே இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கு, அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்களேன். அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனத்தை அந்த வசனம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அடியில் போகிறப்ப 2க்கும் வேறுபாடு இருக்கு. 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு, இங்கே வாசிங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ரைட், அடுத்து இங்கே வாசிங்க, ஆகிலும் வாசிங்க, எல்லாம் தகுதியாகிறாது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாமே நமக்கு பக்தி விருத்தியே தராது. அங்கே சொல்கிறாரு நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன், இங்கே சொல்கிறாரு பக்தி விருத்தியை அது தராது. இப்போ இங்கே பாருங்களே, கைத்தட்டுங்க, பாட்டு பாடுங்க, வாயை தரங்க, துதிங்கன்னு சொல்லி பக்தி விருத்தி அடைய பண்ணுகிறோம். சபை அப்போஸ்தலர்களை பக்தி விருத்தி அடைந்தது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்குள்ள பக்தி விருத்தியை தருகிறார். ஆனால் பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள விருத்தியை கொடுக்காது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஆனால் ஆவியானவர் இருந்தார்னா பாவத்துக்கும் ஆவியானவருக்கும் எல்லளவேலும் சம்பந்தம் கிடையாது. அப்போ எல்லாவற்றையும் நம்ம செய்யலாம், ஆனால் எல்லாம் நமக்கு பக்தி விருத்தியை என்ன செய்யாது, கொண்டு வராது. அப்போ ஏன் நம்ம சினிமா, நாடகம், அந்த களியாட்டு, சீரியல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் ஏன் சொல்கிறோம்னா, அது உனக்கு பக்தி விருத்தியை தராது. பாவ எண்ணங்களை தூண்டும், இச்சைகளை தூண்டும். அங்கே நடக்கிற காரியங்களை உங்கள் மைண்டில் போய் ஸ்டோரேஜ் ஆயிரும். எப்படி மாமியால் சாடையாக திட்டலாம்,
எப்படி நாத்தனாரை திட்டலாம், எப்படி கொலை செய்வதற்கு சூதுவாதுகளை பண்ணலாம். ஏன்னா அது நல்ல மனிதர்களை ஏற்றினது கிடையாது. அதெல்லாம் ரட்சிக்கப்படாத அசுத்த மனிதர்கள் எழுதின ஒரு கற்பனை கதை. அது ஒரிஜினல் கதை கிடையாது, நடந்த கதை கிடையாது. அது என்னன்னு மனுஷர்களால் மூளையில் வந்த ஒரு கற்பனை. அதை என்ன பண்ணியிருக்காங்க, உயிரூட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்கிட்ட பிசாசு தோன்றி சொன்னிச்சான், நான் டூப்பை உண்மையாக காட்டுறேன், ஆனால் ஒரிஜினலில் உங்களால் உண்மையாக காட்ட முடியலையே. நான் டூப்பு தான், நாடகம், சீரியல், சினிமா, ஆட்டம் பாட்டம்லாம் டூப்பு. அதை நான் ஒரிஜினல் மாதிரியே நான் காட்டுறேன். அதை பார்த்து அழுகிறாங்க, அதை பார்த்து நம்புகிறாங்க, அதன்படியே செய்கிறாங்க. ஆனால் இயேசு ஒரிஜினலு. ஆனால் அந்த ஒரிஜினலை உன்னால் நம்ப பண்ண முடியலையே. என் வழியில் தானே மக்கள் வர்றேன். அந்த ஊழியக்காரர் அப்போ தான் குத்தப்பட்டாராம். ஆமாம், அவன் சொல்கிறது உண்மை தானே. பிசாசு சமயத்தில் வாய் தெரியாமல் உளறிப்பட்டேன். எங்கேருந்து வரேன்? யோபு மேல் கவனம் வைத்தாதோ? ஆமாம். பூமி எங்கே சுற்றி பார்த்துட்டு வந்தாயோ? ஆமாம். நீ அவன் வீட்டை சுற்றி வேலி அடித்து வச்சிருக்கிறியே. உண்மையை சொல்லிவிட்டேன். வேலி அடிச்சிருக்கிறது இதுவரையும் நமக்கு தெரியாது. அவன் தான் சொல்கிறேன் வேலி அடிச்சிருக்கிறதுங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்க, இது பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய காரியம் தான் நீங்கள் செய்யணும். பக்தி விருத்தி இல்லாத காரியங்கள். ஒருத்தரோட ஜெபம் பண்ணால் உங்கள் ஆவி துள்ளணும். ஒருத்தரோடு பழகுனா உங்கள் பரிசுத்தம் தட்டி எழுப்பப்படணும். ஒருத்தரோடு நீங்கள் பழகும் பொழுது அந்த நபர் மூலியமாக நமக்குள்ள ஆவிக்குரிய விருத்தி உண்டாகணும். ஆனால் அந்த நபரோடு பேசும் பொழுது இச்சை உண்டானாலோ, பாவம் உண்டானாலோ, தடுமாற்றம் உண்டானாலோ, அந்த நபரோடு பேசும் பொழுது பயம் உண்டானாலோ, அல்லது அந்த நபரோடு நம்ம பழகும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு சறுக்குதல் உண்டானாலோ, நம்ம ஒரு நாளும் அவர்களோடு பழகக்கூடாது. விலகி ஓடி தன் ஜீவனை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா உள்ளே இருக்கிற ஆவி உங்களை விழுக்காட்டக்கூடிய ஆவி. அருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாரும் ஆவிகளையும் நீங்கள் நம்பக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஆவியை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். அப்போ அங்கே சொல்கிறாரு, ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். இங்கே சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. அனுபவிக்க உரிமை இருக்குது, ஆனால் அது எனக்கு பக்தி விருத்தியை தராது. அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் நான் அதுக்கு அடிமைப்பட மாட்டேன். அப்போ நம்ம எதற்கு அடிமைப்படணும், எப்படி செய்யணும்? வேதத்தில் பாருங்களே, சங்கீத புஸ்தகம் 14:2 நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிற வசனத்தெல்லாம் உலகம் முழுசும் அந்த வசனம் போகுது. நீங்களும் அதை கவனித்து கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள நான் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 14:2 1-2 வாசிக்கலாம். ரொம்ப அருமையான வார்த்தை. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறேன். ஆமாம், என்ன பண்ண, யார் கேட்பா என்னைய சொல்லுவாங்க. யார் கேட்பா? உன்னை அடித்தா யார் வருவாங்க? உனக்கு யார் இருக்கிறாங்க? எனக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது தெரியுமா? நான் நினச்சேன்னு அந்த ஊர்வே அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவன் மதிகெட்டவன், தன் இருதயத்தில் அப்படி நினைக்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அடுத்த வார்த்தை பேனாவில் கோடு போட்டு நல்ல ஹெட்லைன் பண்ணி வைங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து உங்கள் மனசில் அது பதியணும். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை, ஹலோ, பரலோகத்தில் அவர் இருந்தாலும் பூமியை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கார். டெலஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கார். பூமியினுடைய ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிற நபரை கூட அப்படியே அந்த டெலஸ்கோப் வச்சு பக்கத்தில் கொண்டு வந்து பார்ப்பாங்க. கிட்டத்தில் கொண்டு வந்து பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிற நபரையும் பார்க்க முடியும். மனுஷனே கருவி மூலியமாக பார்த்துட்றேன். இப்போ கர்த்தருக்கு 7 கண்கள் இருக்குது. அவரும் அங்கே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிளாக ரீத்தான்னு வச்சுங்களேன். ரீத்தாவில் 24 ஹவர்ஸும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பக்கத்தில் இருக்கிற சந்தியானா 24 ஹவர்ஸும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நிழலாக இருக்கிறது. நம்ம எங்கே போனாலும் பார்க்குது. பாருங்கள், என்ஹெச் ரோட்டில் போனோம்னா சிசிடிவி கேமரா வரிசையாக வச்சுருக்காங்க. எந்த கேமராவுக்கும் தப்பிக்க முடியாது. அந்த வேயில் போய்கிட்டே இருக்கிறப்ப எங்கே ஃப்ரம்மோ எங்கே டூவோ, ஃப்ரம் டூ இடையில எத்தனை கிலோமீட்டரில் போய்கிட்டு இருக்கிறோம், எத்தனை ஸ்பீடில் போகுது, எத்தனை நபர்கள் வண்டிக்குள்ளே இருக்காங்க, வண்டி எங்கெங்கே பிரேக் ஆகுது, எங்கெங்கே எடுக்கிறாங்க, எங்கெங்கே பார்க் பண்ணுறாங்க, எல்லாமே கேமராவில் பதிவாயிருது. ஒரு கேமரா தான் எடுக்கிற இடத்துலேருந்து முடிக்கிற இடம் வரையும் கரெக்டாக ஒளிப்பெருக்கையில் பதிச்சு எடுத்துடுறாங்க.
எல்லா குற்றத்தையும் கண்டுபிடிச்சு போடுறாங்க. சிசிடிவி கேமராவை செக் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அப்போ கேமரா மனுஷன் கண்டுபிடிச்ச ஒன்றே நம்முடைய ஆரம்பமும் முடிவையும் சொல்லும்னா, வானத்தையும் பூமியையும் படைச்சவர் கேமரா இல்லை, அவருக்கு 7 கண் இருக்குதுங்க. மறைவானதே கிடையாது. நீங்கள் அந்தரங்கத்தில் படுத்தாலும் சரி, வெளியரங்கமாக படுத்தாலும் சரி, அந்தரங்கமாக பேசினாலும் சரி, வெளியரங்கமாக பேசினாலும் சரி, நீங்கள் அறைக்குள்ளே பேசினாலும் சரி, அம்பலத்தில் பேசினாலும் சரி, எல்லாமே கைகளை தட்டி சொல்லுங்கள், அவருடைய பார்வையில் வெளியரங்கமாக இருக்குது. நீ எப்போ படுக்கிற, நீ எப்போ எந்திரிக்கிற, நீ எங்கே போகிற, 24 hours உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஏசப்பாவுடைய கண்ணு இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும். நீ தூங்கினாலும், படர்ந்தாலும், உட்கார்ந்துருந்தாலும், எழுந்தாலும், சிரித்தாலும், எந்த இடத்துல நீ எப்படி இருந்தாலும் உன்னை காக்கிற ஒருத்தர், பார்க்கிற ஒருத்தர், உன்னை ஆராய்ந்து அறிந்த ஒருத்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துடாத. வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறாரா, பரலோகத்தில் இருந்து ஒவ்வொருத்த பேரா சொல்லாமா, ஜெயசுதாவை, ஜாய்கனியை, மேரியம்மாளை, ஜோஸ்பீனை, எங்கிட்ட ஸ்தேவானை, எங்கிட்ட பிளம்மினை, எங்கிட்ட ஆரோக்கியதாசை கைத்தட்டி சொல்லுங்கள், கண் நோக்கினார். உங்களை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம்லாம் விலக முடியாது. உங்களை அப்படியே செக் போஸ்ட் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு வசனத்தை, இன்னும் அழகான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்றேன். சில வசனங்களை பாருங்களேன், ரொம்ப அருமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே ரசித்து ருசித்து அது நம்முடைய இருதயத்தை அப்படியே மெழுகு போல தேற்றும், நல்ல உள்ளத்தை உடைக்கும். நீதிமொழிகள் 5:21 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மனுஷனுடைய வழிகள், இதில் நீ என்ன பண்ணணும், உன்னுடைய வழிகள், உன் பேரை போட்டு வாசிக்கலாம். உன்னுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். இப்போ பாரு, பிழையாம் போகிறேன், குறுக்கன் வந்து நின்றுக்கிட்டார். அவன் போகும் பொழுது கழுதை வந்து தடுக்குது. அந்த கழுதை முன்னாடி தூதன் நிற்கிறான். அப்போ கழுதை செவுத்து வர உரசுது. அவன் கால் நசுங்கி போய் கழுதையை அடிக்கிறான். அப்போ கழுதை சொல்லுது, ஏன்டா என்னை அடிக்கிற? கர்த்தர் முன்னாடி பட்டயத்தோடு நிற்கிறாரு, நீ எதுக்கு என்னையை போட்டு அடிக்கிற? நீ கை கொண்ட காலம் முதல் இதுவரைக்கும் நான் உன்னை சுமந்த கழுதை அல்லவா? அப்போ அங்கே வசனம் சொல்லுது, உன் வழி எனக்கு மாறுபாடான வழி, நீ எனக்கு விரோதமாய் போய் கொண்டு இருக்கிற, உன் வழி எனக்கு எதிரான வழி, அதனால தான் நான் உனக்கு எதிராளியாக வந்தேன். அப்போ பிழையாமுடைய வழியை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துருக்கிறார்ல. இப்போ நம்முடைய வழிகளும் அவருக்கு தெரியும். நீ எங்கே போகிற, நீ எங்கே வருகிற, எந்த இடத்துல உட்கார்ற, எந்த இடத்துல ஓய்வு எடுக்கிற. நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா, எரபயாமுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு, வந்த வெளியாய் போகாமல் அந்த தேசத்தில் தண்ணீர் குடிக்காமல் சாப்பிடாமல் போய் சேருன்னு கர்த்தர் சொன்னார். அதே போல் எரபயாம் என்கிற ராஜாவுக்கு அவன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி, இந்த பலிபீட வெடிக்கும், இந்த பலிபீடத்தில் ஆண்டவருடைய கரை இறங்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். போனவே நேரத்தையும் காலத்தையும் தாமதிக்காமல் ஓட்டத்தை முடித்து ஓடணும். இவன் என்ன பண்ணுறான், வழியில் போய் ஒரு இடத்துல தங்கிக்கிட்டான், ஒரு இடத்துல தாமதப்பட்டு உட்கார்ந்துருந்தான். அப்போ தான் அவனுக்கு ஆபத்து நடந்துச்சு. அப்போ தான் ஒரு தீர்க்கதரிசி வந்து பொய் சொல்லி அவனை கூட்டிகிட்டு போய் அவனை சாப்பிட வச்சுட்டான். இதில் என்ன தெரியுதுன்னா, போக வேண்டிய இடத்திற்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செஞ்சுட்டு கடகடன்னு தன்னுடைய இடத்துக்கு போகிறத விட்டுட்டு சாவகாசமாக போனேன். இதுமாரி தான் தாவீது அமாசாங்கிறவனை கூப்பிட்டுட்டு, யூத ஜனங்களெல்லாம் என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கார், குறிப்பிட்ட நாளில் 3 நாளில் கூட்டிகிட்டு வானா அவன் வந்து சேர மாட்டான். வருகிற வழியில் அவன் வெட்டுண்டு செத்து போனான். தாமதமாக வந்ததுனால தான் யோவாப்பா அவனை வெட்டி போட்டுட்டான். அவன் வந்திருந்தானா 3 நாளைக்குள்ளே அவன் காப்பாற்றிருப்பான். அதே போல் ஏசாவை பார்த்து ஈசாக்கு சொல்கிறாரு, போய் காட்டில் வேட்டையாடிட்டு வாங்குப்பார். வேட்டையாட போனவன் வேட்டையாடிட்டு வேகமாக வந்திருந்தானா அவன் யாக்கோப்புக்கு முன்னாடி உள்ளே வந்து நுழைஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். நம்ம அப்பா நம்மளை தவிர வேற யாரை சொல்லியிருப்பார், நம்ம சௌரியமாக போய் கொண்டு போகலாம், இந்த கிழவனுக்கு உடனே கொண்டு போகாட்டி என்னன்னு காலதாமதப்படுத்தி சௌரியமாக வேட்டையாடி எங்கே போய் அலைஞ்சு ஊர் சுற்றி எந்த காணானிய பொண்ணை பார்த்துட்டு வந்தானு தெரியல, தாமதமாக வரங்காட்டியும் இவன் ரெபேக்கால் என்ன பண்ணிட்டா, ஆட்டை அடித்து மாட்டை அடித்து இளங்கன்றை அடித்து சமைச்சு, அடுத்து இவனுக்கு ட்ரெஸ் மாற்றி இவனுக்கு உடுப்பெல்லாம் போட்டு இவனுக்கு வேறு மாற்று வஸ்திரம் கொடுத்து அனுப்பி ஆசீர்வாதத்தை கொள்ளையடிச்சிட்டான்.
அப்போ எம்புட்டு தாமதமான நேரம் பாருங்க. இவன் உடனே போய் ஒரு காடையோ ஒரு மானையோ ஒன்று அடிச்சுட்டு வந்திருந்தானா, இவன் வர்றதுக்குள்ளே இவன் வந்திருந்தானா மாட்டி உடனே ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கலாம்ல. அப்போ தாமதம் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து. கர்த்தர் சொன்ன நேரத்துக்குள்ளே, கர்த்தர் கொடுத்த காலத்துக்குள்ளே நம்ம எழும்பிடணும். அங்கே அமாசா லேட்டாக வந்தேன், அவன் செத்தேன். ஏசா லேட்டாக வந்தேன், ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டேன், இழந்துட்டேன். இந்த தீர்க்கதரிசி போனாரே, சொன்னதெல்லாம் கரெக்டு தான், செஞ்சதெல்லாம் கரெக்டு தான். போகிற வழியில் என்ன உனக்கு இடையில வேஸ்ட்டான நேரம், என்ன உனக்கு களைப்பு, அங்கே உட்காந்து சௌரியமாக உட்காந்துருக்கேன். இவன் உட்காந்துருக்க நேரத்துக்குள்ளே அவன் வந்து இவனை பிடிச்சி பாவம் செய்ய வச்சு கடைசியில் வழியில் சிங்கம் அவனை கொன்று போட்டது. அப்போ இவன் உட்காராம அவன் செஞ்ச தப்பு என்ன, கரெக்டாக போனேன், கரெக்டாக தீர்க்க தரிசனம் சொன்னேன், ராஜா கையை நீட்டும் பொழுது அவன் கை மரத்து போச்சு, அப்புறம் ஜெபம் பண்ணினேன், கை நீட்டிருச்சு, இத்தனை அற்புதம் நடந்துச்சுல்ல. ஊழியத்தை முடிச்சுட்டு கடன்னு வீட்டுக்கு போகணும்ல. இடையில என்ன வேலை, உங்களுக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சேருங்க. போகிறப்ப தான் ஊருக்கு போகிறது, போகிறப்ப தான் அங்கே போய் நிற்கிறது, போகிறப்ப தான் ஜாமான் வாங்கிறது, போகிறப்ப தான் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறது. அங்கே ஒரு விபத்து நடந்துட்டா கடைசியில் சொல்லுவாங்க, செவத்துக்கு போன இடத்துல இப்படி நடந்துருச்சு, ஊழிய பேருக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சா. நீங்கள் எங்கே போனாலும் முதல்ல வீட்டுக்கு போயிடணும், அப்புறம் அங்கேருந்து தான் வேறு வேலைக்கு போகணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, செவத்துக்கு வர்றேங்கிற பேரில் ஒரு உலகம்லாம் போயிட்டு கடைசியில் அந்த பேர்லேயே சுற்றிக்கிட்டு அலையிறது. கேட்டால் ஐயா அன்னைக்கு ரொம்ப நேரம் எடுத்து விட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம சௌரியத்துக்கு அலைஞ்சோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நம்முடைய ஊழியத்தில் வரும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, வீட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஊழியத்தை முடிச்சுட்டு டக்குன்னு வீட்டுக்கு போகணும். இடையில வேறு வேறு பேச்சுக்கு உங்களுக்கு இடமே இல்லை. இதை நீங்கள் நல்ல உங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் தெரிந்து வைத்து கொள்ளணும். இங்கு பாருங்களேன், வேதம் சொல்லுது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாம் அவர் சீர் தூக்குறாராம். அப்படின்னா தெராசில் வச்சு பார்க்குறாரு, இவன் எந்த வழியாக போகிறேன், இவன் பாதை கரெக்டா, இவன் நினைவு கரெக்டா, இவன் பேச்சு கரெக்டா, இவன் செயல் கரெக்டா, இவன் சரியானதான் செய்கிறானான்னு சீர் தூக்குறாராம். அதான் தெராசில் தூக்கி பார்க்குறாராம். இன்னும் பாருங்களேன், ஒரு அழகான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 15ஆம் அதிகாரம், நீதிமொழிகளில் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும், 15:3 வாசிங்க. கர்த்தரின் கண்கள் எந்த இடத்திலும் இருந்து, நல்ல கவனிங்க, எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும், பக்கத்தில் சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களை ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த பயம் உன் நெஞ்சுக்குள்ளே 24 மணி நேரம் இருக்கணும். என்னைய ஒருத்தர் நம்ம நினைக்கிறோம், சுற்றி முற்றி பார்க்கறது, யாருமே பார்க்கலையா அப்படி நினைக்காதீங்க. உங்களை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க யாருமே என்னை பார்க்கல, நான் ரூமில் தானே இருக்கிறேன். நீங்கள் தனிமையில் தானங்க பாவம் வரும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களிடத்தில் அன்பாக நான் பேசுகிறேன். தனிமையில் தான் பாவம் வரும். தனிமையை அதனால தான் இருக்கக்கூடாதுன்னு நான் அன்போடு சொல்கிறேன். கணவனா மனைவியோடு இரு, மனைவியா கணவனோடு இரு. விசுவாசிகளா முடிஞ்ச அளவுக்கு அம்மா பிள்ளைகள், அப்போ பெற்றோர் பிள்ளைகள், அல்லாட்டி விசுவாசி டயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது முடிந்த அளவுக்கு ஒருத்தரோடு ஒருத்தர் இசைந்து இருந்துட்டிங்கன்னா வீண் சிந்தைகள் நமக்குள்ளே வராது. இல்லாட்டி ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுங்கள், ஆவியானவரோடு இசைந்து கொள்ளுங்கள், ஆவியானவரோடு ஒட்டி கொள்ளுங்கள். தனிமையாக இருக்கும் பொழுது ஆவியானவரோடு பேசுங்க, ஆவியானவரை ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க, ஆவியானவரை சப்போர்ட்டிங் நபரை கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு பரிந்து பேசுகிற ஆவியானவர், உதவி செய்கிற ஆவியானவர், உங்களை தேற்றுகிற ஆவியானவர், உங்கள் தனிமையில் உங்களுக்கு துணையாளராய் அவர் இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் அவரை துணையாளர் என்று பெயர் சொன்னார். ஆவியானவர் வந்து சகலத்தையும் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வார். அருமையானவர்களே, அந்த ஆவியானவருடைய உதவியை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்போ பரலோகத்திலிருந்து கண் நோக்கி பார்க்குறாரு, எல்லா இடத்திலும் இருந்து பார்க்குறாரு. அடுத்து வேதம் சொல்லுது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவர் பார்க்குறாரு. இந்த 3 வசனத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கொள்ளணும். ஆகார் போனாலே பார்க்காம இருந்தாரா? பார்த்தாருல. வேதத்தில் யாரெல்லாம் ஓடினது கர்த்தர் பார்த்தார். பார்த்து கேட்குறாரு, ஏன் போகிற, எங்கிருந்து போகிற, ஏன் போகிற, போய் பேசாமல் நாச்சியார் என்றதில் அடங்கியிரு, உனக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறேன், அதுவரை நீ அடங்கி கீழ்ப்படி, உன்னை நான் உயர்த்த வேண்டிய ஒரு காலம் வருகிறதுன்னு கர்த்தர் சொன்னார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்குள்ளே போனால் மிக அருமையாக இருக்கும். மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், 1106வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். புதிய ஏற்பாட்டுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி பகுதி அது. மல்கியா புஸ்தகம்
106வது பக்கம், கடைசி அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி பக்கம், 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மேலிருந்து 16 வசனத்தை வாசிக்கலாம், 18வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், கவனிங்க, பயந்த பிள்ளைகள், 2 பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தாலே கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரா? எப்படி என்ன செய்வார்? கர்த்தர் கவனித்து கேட்பார். பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கறது யாரும் இல்லையா, நம்ம ஏதாவது ரகசியம் சொல்கிறது. அங்கே 3வது ஒரு நபர் இருப்பார், அவருக்கு தெரியும் நீ பேசுகிற ரகசியம் தெரியும். அதனால தான் இந்த கல் சொல்லுமா, ஃபேனு சொல்லுமா, உத்தரம் சொல்லுமா. உலகத்தில் சொல்கிறாங்க செவுத்துக்கு கூட காது இருக்குது, பார்த்து பேசுங்கிறாங்க. பகலில் பார்த்து பேசணுமா, ராத்திரியில் அதுவும் பேசக்கூடாது. ராத்திரியில் பேசுனா பகலில் கூட நம்ம கண்ணு தெரியும் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கலாம். ராத்திரியில் நமக்கு ஒன்றும் தெரியாது, எவன் எங்கே இருக்கானே தெரியாது. அதுக்கு சொல்லுவாங்க செவுத்துக்கு கூட காது இருக்குன்னு உலக மனுஷன் சொல்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுது உத்தரம் சாட்சி சொல்லும். நம்ம இருக்கக்கூடிய இந்த கல் பேசுமா கடைசி காலத்தில். ஆமாம், இந்த ஆலயத்தில் இருக்கிற கல்லெல்லாம் சொல்லும், ஐயா பேசினார், இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் தான் அதுக்கு சாட்சி, இந்த வாரம் இந்த பிரசங்க தான் பண்ணினாருன்னு ஃபேனு வந்து சாட்சி சொல்லும். இந்த ஆல்ட்ரு சொல்லும், என் மேலே தான் நின்றுக்கிட்டு பேசினார். ஸ்பீக்கர் சொல்லும், நான் தான் அந்த சத்தத்தை பெருசாக்கி கொடுத்தேன்னு. இந்த மைக்கு சொல்லும், ஆமாம் என் வாயிலிருந்து தான், என்கிட்ட இருந்து அந்த சத்தம் போச்சுன்னு சொல்லும். ஆமாம், இந்த பொருள்கள்லாம் சாட்சி வந்து சொல்லும், ஆமாம் பேசுனாங்க, நான் அதுக்கு சாட்சின்னு எலும்பி வந்து நிற்கும். அப்போ பேசாத இவைகள் கூட பேசுமா. ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் கவனித்து கேட்பார். நீங்கள் 2 பேரும் பேசுகிறத கவனிப்பார். 3வது நபராக அன்றைக்கி ஒரு சீசர்கள் பேசிக்கிட்டு போகிறப்ப 3வது நபராக இவரும் போனார். அவர்கள் நினைக்கிறாங்க, யாரை இவர் புதுசாக தெரியுதே, உனக்கு தெரியாதா? இஸ்ரவேலில் பெத்லகேமில் யூதேயாவில் நடந்த காரியமெல்லாம் உனக்கு தெரியாதா? அவங்க அவர்கிட்டயே சொல்கிறாங்க, அவரை பற்றி அவர்கிட்டயே சொல்கிறாங்க. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, அடுத்த வார்த்தையை பாருங்கள். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக, 1 கவனிக்கிறார், 2வது எழுதுறார். உனக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, நீ செஞ்ச ஊழியமெல்லாம் எழுதி வச்சிருக்கிறியா? மறந்துருப்ப. நான் செஞ்ச ஊழியம்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்கிறேன். ஆனால் எத்தனையோ இன்னும் அங்கே எழுதப்பட்டிருக்கும். லட்சக்கணக்கான காரியம், பிறந்த நாளிலிருந்து வளர்ந்த நாளிலிருந்து நம்ம செஞ்ச எல்லாமே அங்கே எழுதி ஹிஸ்ட்ரி இருக்குமா, உங்கள் வரலாற்று ஏடுகளில் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஞாபக புஸ்தகம் எழுதியிருக்கு. பார்த்தீங்களா இந்த வார்த்தை? ஞாபக புஸ்தகம் இருக்குது. இன்னொரு புஸ்தகம் இருக்குது, ஜீவ புஸ்தகம் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படுகிறவன் எவனோ அவன் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பான், எழுதப்படாதவனாக இருக்கிறவன் அக்கினி கடலுக்குள்ளே பிரவேசிப்பான். அங்கே ஒரு புஸ்தகம் இருக்குது, ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகம் ஏசப்பாவுடைய கரத்தில் இருக்குது. எழுதப்பட்ட புஸ்தகத்தை முத்திரையை உடைக்க கண்டேன், அதை வாசிக்கவும் அது திறக்கவும் ஒருவனும் பாத்திரனா இல்லாதபடினா நான் அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர் எழும்பி வந்தார். இதெல்லாம் வெளிப்படுத்தல் இருக்குது, படிச்சிருக்கிறீங்கல்ல. அப்போ அந்த புஸ்தகத்தை திறக்கவும் உடைக்கவும் அதில் இருக்கிற பெயர்களை எழுதவும் அதிகாரமுடையவர் யார்? இயேசு கிறிஸ்து. இங்கே ஒரு புஸ்தகம் இருக்குது, ஞாபக புஸ்தகம். அந்த 2 புஸ்தகமும் அங்கே தான் இருக்குது. இதில் எல்லாமே இருக்கும். அப் டு டேட்டில் நீ பிறந்த நாளில் இருந்து மரித்த நாள் வரையும் நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கிறியோ அத்தனையும் அதில் இருக்கும். அங்கே தான் அதான் எடுப்பாங்க. போனோடனே ரீத்தாங்கிற புத்தகம் இருக்கும், பக்கத்தில் சௌமியாங்கிற புத்தகம் இருக்கும், அங்கிட்டு பார்த்தா ஆரோக்கியமாங்கிற புஸ்தகம் இருக்கும், இங்கிட்டு பிள்ளைங்க பேர் எல்லாத்து பேரையும் சொல்லிக்கிட்டே போன நேரம் ஒவ்வொரு புக்லெட்டை தூக்கி அப்படி போடுவாங்க. ஃபைல் எடுத்து பார்த்தா இதை தண்டி புத்தகம் அதை தண்டி புத்தகம் இருக்கும். அதில் உன் வரலாறு முழுசு இருக்குது, A to Z இருக்கும். எல்லாம் எடுத்து அதில் தான் பார்ப்பாங்க. பார்த்து என்னப்பா நீ எப்படி வாழ்ந்த, எப்படி போன வந்த, உன்கிட்ட இருக்கிறதுக்குலாம் கொஞ்சம் மறந்துருப்ப. போன வருஷம் இந்த நாளில் என்ன பண்ணன தெரியாது, போன வாரமாவது என்ன பண்ண தெரியாது, என்ன ட்ரெஸ் போட்ட தெரியாது, என்ன சாப்பிட்ட தெரியாது. ஆனால் அங்கே போய் பார்த்தேன்னா எல்லாமே இருக்கும், ஒன்றும் மாறாது. நீ செஞ்ச ஊழியம் மறக்கப்படாது, நீ ஓடின ஓட்டம் மறக்கப்படாது, நீ முழங்கால் படியிட்டது மறக்கப்படாது, நீ வடித்த கண்ணீர் மறக்கப்படாது. மறந்து விடுவதற்கு அவர் அநீதிக்காரர் அல்ல, எல்லாமே அவர் கரெக்டாக எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, அங்கே வந்து கல் எறிஞ்சவனை கர்த்தர் எழுதினாராம். அவன் எட்டி பார்த்துட்டு ஓடியே போயிட்டான். என்ன எழுதியிருந்தார்? ஏன் ஓடுறேன்? அவன் பாவத்தை அவர் எழுதினார், அவன் அக்கிரமத்தை எழுதினார். டேய் நீ ஒரு பெரிய பாவி, இவளுக்கு இது கல் தான் அடிக்கணும், உனக்கு என்ன பண்ணணும்? குலவியே தூக்கி வந்து தலையில் போடணும். அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சு விட்டு இவன் மேலே கல்லடிக்க வந்திருக்கே,
கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாளாம். யூதா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா யூதாவுக்கு 3 பையங்க. எடுத்து படிக்க வேண்டாம், யூதா புஸ்தகம் கிடையாது. யூதா 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். அவன் தன்னுடைய பிள்ளைக்கு மகனுக்கு திருமணம் முடிப்பேன். திருமணம் முடித்த உடனே அவன் தவறான வாழ்க்கை வாழ்ந்ததுனால செத்து போயிட்டேன். இப்போ மருமகளை 2வது மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன். அவனும் தவறான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவனும் செத்து போயிடுவேன். 3வது ஒரு பையன் இருப்பேன், அவனுக்கு இவ்வளோ முறைப்படி கொடுக்கணும். அந்த காலத்தில் சட்டம் என்னன்னா, அண்ணனுடைய மனைவி அண்ணன் மறிச்சிட்டா தம்பி அவளோடு வாழ்ந்து சுதந்திர முறைமையாய் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அவன் மறித்தாலும் அடுத்தவனை, இது இப்படி தான் இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ முதல்ல 2 பேரும் மறிச்சிட்டாங்க. 3வது குழந்தை அவனுக்கு 3வது பையனுக்கு இவ்வளோ கொடுக்கணும் இல்லையா? யூதா சொல்லுவார், இவன் பெரியவன் ஆகிற வரையும் நீ வீட்டில் தனித்திரு, அப்புறமேல நான் என்ன பண்ணுறேன், இவன் பெரியவன் ஆனோடனே இவனோடு நான் வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருவேன், ஏமாத்திடுவேன். ஆனால் அவள் வேஷம் மாறி வேசியின் வேட ஆபரணம் தரித்து தன்னுடைய மாமனாரிடத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வந்துடுவான். வந்துட்டு கடைசியில் அவள் கன்சீவாக இருக்கிறத தெரிஞ்ச உடனே அவளை கொண்டு வந்து நிறுத்தி மானவங்கப்படுத்தி அவளை அசிங்கப்படுத்துகிறான். இவள் பண்ணினது தவறு, அதனால் இவளை கொல்லணும்னு சொல்லி அவன் சட்ட திட்டங்களில் கூட நியாயத்தை பேசுவான். அப்போ அவள் ஒரு வார்த்தை சொல்லுவா, இந்த ஆரத்தை உடையவன் யாரோ அவனால தான் நான் கர்ப்பிணியாய் மாறினேன் என்று சொன்ன பொழுது அவன் அதை வாங்கி பார்த்துட்டு, இவள் என்னிலும் நீதி உள்ளவள், நான் தான் அயோக்கியன், நான் தான் தப்பு பண்ணினேன், அவள் என்னை விட நல்லவ, நான் தான் அவளை என் மகனுக்கு கொடாமல் போயிட்டேன், வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு தலை கீழே விட்டுட்டு எந்திரிச்சு ஓடியே போயிடுவேன். இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயை தகப்பன் இயேசு கிறிஸ்து அங்கே எழுதினாரு. எல்லாரும் கல்லெறிய வந்தவன்லாம் எழுதினவனே எல்லாம் பார்த்தா ஒருத்தையும் கூட இல்லை, எல்லாம் ஓடிட்டேன். அவளை பார்த்து சொன்னார், யாரும் உன் மேலே கல்லெறி இல்லையா? அவள் சொன்னா, இல்லை ஆண்டவரே, எல்லாருமே போயிட்டாங்க. ஏசப்பா அவளை பார்த்து சொன்ன, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை, நீ போ, கைத்தட்டுங்க, இனி பாவம் செய்யாது. எவ்வளோ அன்புள்ளவர் பார்த்தீங்களா? இறக்கத்தில் அவருக்கு நிகரானவங்களே கிடையாது. யாரையுமே அவர் கடிந்து கொள்ளலைங்க. ஆலயத்தை கெடுத்தவனை தாங்க அடித்தார். ஏன் தெரியுமா? வெளியில் தப்பு பண்ணால் தப்பு கிடையாது, அதை கூட மன்னிச்சிருவார். ஆனால் ஆலயத்துக்குள்ளே தப்பு பண்ணனா அது ஆலயம், கர்த்தருடைய வீடு, என் வீடு ஜெப வீடு, இதை வியாபார வீடாக்கலாமா? பிணைக்காசு ஆலயத்தில் தப்பு பண்ணவங்கள தான் குத்துனான். ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒருத்திய சிம்ரி அப்படிங்கிறவனை சில்பிங்கிற வந்து ஆலயத்துக்குள்ளே தப்பு பண்ணும் பொழுது எல்லாரும் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? ஆலயத்தில் தப்பு நடந்தால் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஆலயத்தில் நடக்கிற தவறுகளை மோத்தாச்சனை இல்லாமல் சொல்லுங்கள். உங்களுக்கு பக்தி விருத்தி வரட்டும். ஏன்னா ஆலயம் கர்த்தருடைய வீடு. அந்த மனுஷன் அப்படி வைராக்கியம் உள்ளவனா மாறினதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், இவன் எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். ஆலயத்தில் நடக்கிற தப்பை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிணைக்காசால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. துணிந்து வந்தான், பட்டயத்தை எடுத்தான், ஒரே குத்தினான். எல்லாரும் சொன்னாங்க கொலைன்னு. கர்த்தர் சொன்னார், என் இருதயத்தில் இருக்கிறதை செய்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. அந்த ஆலயத்தில் வந்து வியாபார வீடை மாற்றின பொழுது பட்டயத்தை எடுத்தார், சவுக்கை எடுத்தார், பின்னினார். எம்பிட்டு நேரம் பின்னிருக்கார் வர. அப்பயாவது அவங்க சிம்டம்ஸ் கண்டுபிடிக்கிறது இல்லையா? அப்பயாவது அவங்க யோசிக்கிறது இல்லை, என்னடா எப்பயுமே வேதத்தை பேசுகிறவர், சத்தியத்தை பேசுகிறவர், சாந்த சுரூபியானவர், இறக்கத்தில் சிகரமானவர், சவுக்கு பின்னிக்கிட்டு இருக்கிறாரேன்னு எவனாச்சும் யோசிச்சானா? அவனுக்கு தேவை காசை பணமாக்கணும், ஆட்டை பணமாக்கணும், மாட்டை பணமாக்கணும், புறாவை பணமாக்கணும், வியாபாரம் பண்ணணும். அதில் வியாபாரம் எப்படி? கூட்டம் நிறையா வந்தால் ரேட்டு கூடிடும், கூட்டம் கம்மியாக இருந்தால் ரேட்டு குறைஞ்சிரும். பாருங்க, ஆளுங்க நிறைய பேர் வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா பட்டக்குன்னு 10 ரூபா பொருள் 50 ரூபான்டுவேன். ஏன்னா வியாபாரம் வேகமாக ஓடுறப்ப வாங்கிட்டு போயிடுவான்ல அவசரத்தில். யார் பார்க்க போகிறா? 10 ரூபாய் இல்லையாமே, 5 ரூபாய் இல்லையாமே, இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கூட்டத்து நேரத்தில் இல்லைன்னா அடுத்தாலும் தர்றேன்னு சொல்லி ஜமாளிச்சிடுவேன். கிரிட்டிக்கலான மைண்டு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள், பாவத்தை எழுதினாராம், எல்லாம் தலைதறிக்க ஓடிட்டேன். அவளையும் அவர் ஆசீர்வதிச்சு, நீ போ, இனி மட்டும் பாவம் செய்யாதினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. நம்மள்ட்டையும் பக்கத்தில் சொல்லுங்கள், சிஸ்டர், கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனுஷனுடைய கண்ணுக்கு
மறைவாக இருக்கலாம். நீங்கள் நீதிமொழிகளில் பார்த்தா ஒருத்தி சொல்கிறா, புருஷன் தூரத்து பிரயாணம் போயிட்டார், கையில் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய மெத்தையெல்லாம் ரத்தன கம்பளத்தால் நான் மூடி வச்சுட்டேன், வா சந்தோஷமாக இருப்போம். தூர பிரயாணம் போனவர் வரமாட்டாருன்னு இனிய வார்த்தைகளாலே, வஞ்சக வார்த்தையினாலே அவனை இழுத்து கொண்டு போய் பாவத்தில் சிக்க வைத்தான். அந்த வசனம் சொல்லுது, அடிக்கப்படும் வண்ணமாக மாடு அடிக்கப்படுவது போல அவன் விலங்கிடப்பட்டு போவது போல அவன் போனான், பாதாளம் அவனை விழுங்கும் என்று வேதம் சொல்கிறது. யாராவது யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பாவத்துக்கு உட்படக்கூடாது. கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதை சொன்ன ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்கட்டா? வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம். தேங்க்யூ, ஒண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 551 பக்கம். தேங்க்யூ ஜீசஸ். ஆதியாகமம் 42 அதிகாரம். வாலிப பிள்ளைகள் தான் படிக்கணும், நான் படிக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் படிக்க வேண்டாம், டச்சிங் வேடை மட்டும் நம்ம படித்தால் போதும். 42 அதிகாரம் 18 வசனம். ஆதியாகமம் 39:9 ரைட். 39:9. ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒருவரையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க, கோடு போட்டு வைக்கிறீங்களா, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எப்படி? ஒரு கேள்வி, அழகான கேள்வி. என்னிலும் பெரியவர்கள் இந்த வீட்டில் யாருமே இல்லை. நல்ல சான்ஸ், பாவம் செய்வதற்கு நல்ல ஏதுகரமான ஒரு சூழ்நிலை சாதகமாக இருந்தால் பண்ணிக்கலாமா? எல்லாமே அட்மாஸ்பியர் எல்லாம் கரெக்டாக இருக்குது, யாருமே கிடையாது. இவன் தான் அங்கே வீட்டிலே ஹெட்டு. இவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு. அப்போ இந்த பாவம் பொல்லாங்கு என்பதை யோசேப்பு அறிந்திருந்தார். யோசேப்பு காலத்தில் நியாயப்பிரமாணம் கிடையாது, யோசேப்பு காலத்தில் எந்த பிரமாணமே கிடையாது. ஆனால் அவன் தனக்குத்தானே ஒரு பிரமாணத்தை அவன் வைத்திருந்தான். பாவம்ங்கிறத அவன் தெரிந்து வைத்திருந்தான். அடுத்தவனுடைய மனைவி இச்சையான காரியம் மதிகட்டது என்பதை அவன் தெரிந்திருந்தான். நீதிமொழிகள் எழுதுறாரு, பிறருடைய மனைவியினிடத்தில் பிரவேசிக்கிறவன் மதிகட்டவன். அருமையான தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, இவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருக்கு பாருங்க. பொல்லாங்குக்கு உட்பட்டு. அதே 42 அதிகாரம் 18 வசனம். முதல்ல சொன்ன வசனத்தை 51 பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 42 அதிகாரம் 57 பக்கம். 42 அதிகாரம் 18 வசனம். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, கைத்தட்டி படிங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று. அவன் சொல்கிறா பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இப்போ உங்கள் தலையில் கையை வச்சு சொல்லுங்கள், நான் தேவனுக்கு பயப்பட்டா பொல்லாத காரியத்துக்கு என்னை விலக்கி நான் காத்துக்கொள்ளணும். தேவனுக்கு பயப்பட்டா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியானது கிடையாது. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை இருக்குது. யார் என்னை கேட்பா? ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ எத்தனையோ குடும்பத்தில் கணவன்மார்கள் அக்கிரமம் பண்ணுறாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எத்தனையோ குடும்பத்தில் மனைவிகள் துணிந்து பாவம் செய்கிறாங்க, கேட்கறதுக்கு ஆள். அவங்க சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் தகுதி இருக்கா? அதை செய்யலாமா? அதுக்கு நம்ம உடன்படலாமா? அது மனித தன்மையா? அது பரிசுத்தமா? அது நற்செயலா? அப்படிங்கிறத அவங்க கவனிக்கலை. அதனால தான் சொல்கிறாரு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அது எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்கர்ஷனே போகிறோம், ஒரு சுற்றுலா போகிறோம். உங்களுக்கு பக்தி விருத்தி வருதா? கண்காட்சி போய் பார்க்க போகிறீங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கண்காட்சி போடுறாங்க. அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் போய் அதை நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க. அது உங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு டைம் பாஸிங். ஆனால் அது உங்களுக்கு பக்தி விருத்தி தருமா? நல்லா யோசித்து பாருங்கள். அது பணம் விரயம்தான், அதனால் ஒன்றுமே இருக்காது. உங்களை நீங்கள் வேணால் சமாதானப்படுத்திக்கலாம், ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோன்றும், ஒரு மகிமையும் போல் தெரியும். ஆனால் அது உண்மையிலே அது ஒன்றுமே இருக்காது. அது பக்தி விருத்தி உண்டாக்காது. அதற்கு பதிலாக ஒரு ஜெபிக்கிற இடத்துல, ஒரு நல்ல ஆராதனை நடக்கிற இடத்துல,
அல்லது ஒரு நல்ல தேவ சமூகத்தில் போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை அறியாமலேயே அந்நிய பாஷையில் பேசுகிறவன் பக்தி விருத்தி அடைகிறான். தீர்க்க தரிசனத்தை பேசும் பொழுது அது கேட்கிறவனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்கணும். எதெல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்குதோ அதை செய்யுங்க. நீங்கள் எதுக்கும் அடிமைப்படாதீங்க. அப்போ சவுக்க பின்னிக்கிட்டு இருக்கிறாரு, எவனுமே யோசிக்கலைங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கையில் நமக்காக ஜீவ கிரீடத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா அல்லது சவுக்க பின்னிக்கிட்டு இருக்கிறாரா? 2 கேள்வி இருக்குல்ல. சவுக்கு பின்னினார்னா ஒரு நாளைக்கு அடிச்சிருவார். ஜீவ கிரீடத்தை பின்னினார்னா ஒரு நாளைக்கு தலையில் வச்சிருவார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் கவனிங்க. நீ நல்லது செஞ்சீங்கன்னா ஜீவ கிரீடம் பண்ணுவார், வாடாத கிரீடம் பண்ணுவார், மகிமையின் கிரீடம் பண்ணுவார். உங்களுக்கெல்லாம் மாட மாளிகைகளை நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறேனார். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் போய் ஆயத்தம் பண்ணுவார். ஆனால் நம்ம சரியான பாதையில் போகலைன்னா நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிரும் தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே. அதனால தான் இந்த வசனத்தை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார் என்கிற செய்தியை இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. பாருங்களேன், இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவர் தேவனுக்கு எப்படி பயப்படுகிறவன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பக்க நம்பர் 24வது பக்கம். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துக்கொள்ளுங்க, வாசி பக்கம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவ, பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு கைத்தட்டி சொல்லுங்க, யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஈரேன பார்த்து கொள்வார். இந்த இடத்துல நல்லா பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஆதியாகமம் 12:1 சொன்னாரா? ஆதியாகமம் 22:12 சொன்னாரா? ஆதியாகமம் 22:12 சொன்னார். 12ஆம் அதிகாரத்தில் கூப்பிட்டாரு. ஆனால் 22ஆம் அதிகாரத்தில் தான் நீ பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ இடையில 10-11 அதிகாரம் என்ன? அவனுடைய ட்ரெயினப் பீரியடு, அவனுடைய சோதனை பீரியடு. இதுக்கு இடையில அவனை பலவிதமாய் கர்த்தர் புடமிட்டு 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 பயப்படுவானா, பயப்பட மாட்டானா, கீழ்ப்படிவானா, கீழ்ப்படிய மாட்டானா, ஒத்து போவானா, ஒத்து போக மாட்டானா. அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இப்போ தான் சொல்கிறாரு நீ கர்த்தருக்கு பயப்படுகிறோன் என்பதை இப்பொழுது. அப்போ இதுக்கு முன்னாடி அப்போ இவன் என்ன அப்படி செஞ்சான்? பிள்ளைய நேசமான பிள்ளை, நல்லா கவனிக்கணும், நேசமான பிள்ளை. அடுத்து அவனுடைய வாரிசு, இவன் தான் சுதந்திர வீதமாய் பெற்றெடுக்கப்பட்ட மகன். அவனை தகன பலி செலுத்த கூப்பிட்டார். தகனம்னா என்னது? அத்தோடு வெட்டி கீழே போட்டுறது, அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது உன்னை தகனமாக கேட்டால் என்ன சொல்லுவோம்? கர்த்தருக்குன்னு கொடுங்கன்னு சொன்னால் நம்ம கொடுக்க மனசு வருதா? நேற்றைய நல்ல ஒரு வார்த்தையை தியானித்தோம். இதனால் உங்களுக்கு அது வராது, நிறைய பிள்ளைகள் வரல. அதனால் நான் சொன்னால் அது நல்லதாக இருக்கும். அது இடரில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நல்லதாக எடுத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம், 765வது பக்கம். க்ளோரி வாசியா, உன் சத்தம் நல்ல லவுடு ஸ்பீக்கராக இருக்கும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும், கைத்தட்டுங்க, கர்த்தரை கனம் பண்ணு. எதில் கனம் பண்ணணுமா? உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது நல்லா சொல்லுங்க, இந்த வார்த்தையை வட்டம் போடுங்க. அப்பொழுது, எப்பொழுது? நீ கர்த்தரை கனம் பண்ணு பொழுது. எதில் நீ கனம் பண்ணணும்? உன்னுடைய விளைவின் முதற் பலன், உன் பொருள். இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு நிறையா வருமானம் வருது, அதில் நம்ம கர்த்தரை எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறோம், கர்த்தருக்கு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோம். எத்தனையோ விதத்தில் ஊழியத்தை நம்ம தாங்கலாங்க. ஊழியங்கிறது
தேவனுக்கு செய்யக்கூடிய வேலை. அந்த தேவனுடைய வேலை அது வாட்டில் அதான் செஞ்சுக்காது. அதுக்கு பொருளாதாரம் கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் பொருளாதாரம் கொடுத்து தான் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ அதுக்கு எங்கேருந்து கொடுப்பார்? சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் நமக்கு தான் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம தான் தேவனுக்குன்னு கொண்டு போகணும். வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்குது, வெறுங்கையாய் ஆலயத்துக்கு போகக்கூடாது, மன உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல கர்த்தருக்கென்று காணிக்கை வாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் மோசேக்கிட்ட கர்த்தர் சொன்னார். அவங்க வனாந்தரத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எந்த வேலைக்கும் போகலை. அவங்கள்ட்ட நிறைய பொருட்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்தார்கள். கர்த்தர் அந்த இடத்துல எகிப்து தேசத்தில் வெள்ளி, பொண்ணு, வைரம், வஸ்திரங்கள் எல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. கொடுத்தாங்க, அவங்கள கொடுத்து அனுப்புனாங்க. அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது, இருப்பு இருக்குது. அதில் தான் கொடுத்தார்கள். சில பொருட்களை செய்து கொடுத்தார்கள். இது எல்லாமே மன உற்சாகமாய் கொடுத்தார்கள். அவங்க எந்த வேலைக்கும் போகல. இன்னும் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஊருக்குள்ளே போய் சேரல. அந்த வெயில வரும் பொழுதே இருக்கிறதுல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருக்கிறதுல எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. அதுவே கர்த்தர் சொன்னார், மோசைக்கிட்ட நிப்பாட்டியிருப்பா, நிறைய வந்துருச்சு, போதும், பனிப்பூண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு நிறைய வந்துருச்சு. ஆனால் இதே வேலையை அப்போஸ்தலர் புஸ்தகம் முதன்னு அப்போஸ்தலர் காலத்தில் என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி கொடுத்தாங்க, கொடுக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இதை நீங்கள் தெரிந்து கொள்ள நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி லோபத்தனமான காரியங்கள் இருக்கக்கூடாது. 4ஆம் அதிகாரத்தில் 166வது பக்கத்தில் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 37ஆம் வசனம், 5ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை படிக்கலாமா எல்லாரும்? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அதுக்கு மேல் 34, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டதின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்தது. அடுத்து 37, தனக்கு உண்டாயிருந்த நிலங்களை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தங்களுடைய நிலங்களை, தன்னுடைய சொந்தங்களை, தன்னுடைய சொந்தத்தை விற்றாங்க. தன் மனைவியை அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை, ஒரு கோட்டை போடுறீங்களா, வஞ்சித்து, இந்த கோடு போட்டதெல்லாம் ஹைலைட், ரொம்ப கவனமாக அந்த இடத்துல நீங்கள் படிக்கணும். அதுக்காக அதை இப்போ இல்லாட்டி பின்னாடி உங்களுக்கு பயன்படும். வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை, 7வது வசனம், ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் என்று எனக்கு சொல் என்றாள். அவள் ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன்னை புருஷனை அடக்கமனினுடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றாள். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை, நல்லா கவனிக்கணும், ஆதி காலத்தில் எழுப்புதல்ல எல்லாருமே கர்த்தருக்காக எதையாவது செய்ய ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து பொதுவாய் வைத்து சபையை கட்டினார்கள். இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறவங்க 100 ரூபா கொண்டு வந்தாங்க, 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 1000 ரூபா கொண்டு வந்தாங்க, 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க 1 லட்ச ரூபா கொண்டு வந்தாங்க, 100 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கிறவங்க 500 ரூபா கொண்டு, எல்லாமே இப்போ காமனாக போயிடுச்சு. 19 ஆனதுனால அங்கே இருக்கிற யாருக்குமே குறைவு கிடையாது. ஏன்னா 100 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கும் தேவை கொடுக்கப்பட்டுச்சு, 5000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா எல்லா பணமும் மொத்தமாக இருந்ததுனால எல்லாத்துக்கும் அது பொது உடைமையாக போயிடுச்சு. அங்கே யாருக்குமே குறைவு என்பதே கிடையாது. இப்போ ஒரு இடத்துல 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 100 ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. இந்த 10,000 சம்பாதிக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க, 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க, 100 ரூபா சம்பாதிக்கிறவங்க, ஏன்னா அவங்கள்ட்ட வருமானம் இல்லை, 100 ரூபாயை வச்சு எப்படி 3 நேரம் சாப்பிடுவாங்க, எப்படி ட்ரெஸ் போடுவாங்க? அப்போ அங்கே ஏற்றத்தாழ்வு வரும். அதனால் சபையில் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்த பொழுது கணவன் மனைவியாக அனனியாவும் சப்பீராலும் மனசுக்குள்ளே குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு, கர்த்தர் கேட்கல, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நாமும் தாங்க நிறைய நேரத்தில் உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு பொருத்தனை பண்ணிடுவோம். அண்ணால போல் டப்புன்னு வாயை திறந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அது நடந்த உடனே நம்ம அந்த பொருத்தனையை மறந்துடுவோம். இதனால தான் சொல்கிறாரு, தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணால் அதை செலுத்த தாமதிக்காதே, அப்படி செய்வதை விட நீ பொருத்தனை பண்ணாமல் இருப்பது உனக்கு
நலம். ஊழியம் செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், 2 மணி நேரம் படிப்போம், ஆராதிப்போம், கர்த்தருக்காக வாழுவோம், கர்த்தருக்காக ஓடுவோம், கர்த்தருக்காக உழைப்போம், கர்த்தருக்காக பிரயாசப்படுவோம் எல்லாம் சொல்லிவிட்டு அது செய்யலைன்னா கர்த்தரிடத்தில் நம்ம பொய் சொன்ன மாதிரி தானே அர்த்தம். இப்போ இவங்க விற்கிறப்ப கரெக்டாக தான் விற்றாங்க. இப்போ 1,00,000 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா பாதி ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து, அப்போ 1,00,000க்கு விற்றா 50,000 வச்சுக்கிட்டு தனக்குன்னு எடுத்துக்கிட்டு மீதி 50,000 கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கர்த்தர் கேட்டாரா? முதல்ல விற்க சொன்னாரா? சொல்லலை. உங்கள் சொத்தை கொடுங்கன்னு கேட்டாரா? கொடுக்க சொல்லலை. இவங்களா தான் செஞ்சாங்க. ஆனால் அதில் பொய் சொன்னார்கள். ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ பொருத்தனையை மன உற்சாகமாய் செய்யாமல் அதில் ஒரு செல்ஃபுஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மற்றவங்க பார்வையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரு பங்கை இவங்க ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க தனக்குன்னு. அதை ஆவியானவர் கரெக்டாக பேதுருக்கிட்ட காண்பிக்கிறார். இப்போ நம்ம செய்கிற தப்பையும் கர்த்தர் காண்பிப்பார். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆனால் கர்த்தருக்கு 7 கண்கள் உள்ள தெய்வத்துக்கு தெரியுங்க. உண்மையிலே தெரியும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஆண்டவருக்கு செலுத்தின சின்ன காணிக்கை தான். ஒரு ஏழை விதவை 2 காசு தான் போட்டா. ஆனால் அந்த 2 காசை கர்த்தர் பெருசாக பார்த்தார். ஒரு கோடீஸ்வரன் நிறைய போட்டேன், அது அவர் பெருசாகவே சொல்லவே கிடையாது. அப்போ இவ எல்லாரும் விற்றாங்க வச்சாங்க, அதை பெருசாக எழுதலை. ஆனால் இவன் விற்றதை ஒழிச்சு வச்சான் பார்த்தியா? 2 பேருமே அன்றைக்கி செத்துட்டாங்க. கணவனும் செத்துட்டான், மனைவியும் செத்துட்டான். காரணம், பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பி. நான் கவனிச்சேன்ல அந்த காரியத்தை. அது மாதிரி கர்த்தர் கவனிப்பாரா? கவனிக்க மாட்டேன். இப்போ தம்பி சொல்ல சொன்னானா? இல்லையே. இதுவரை யாருக்குமே தெரியாது. தம்பி தாசுக்கும் எனக்கும் தெரியும். நாங்கள் பேசிக்கிட்டோம். அந்த தம்பி பாரு இப்போ தான் வந்திருக்கிறாரு, ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. கர்த்தருக்குன்னு கொடுத்து பாருங்க. உங்களை கர்த்தரா நேரத்தை கொடுங்க. முதல்ல காசுலாம் அவருக்கு தேவையில்லை. உங்கள் நேரம் தேவை, உங்கள் துதி அவருக்கு தேவை, உங்கள் ஜெபம் அவருக்கு தேவை, உங்கள் ஊழியம் அவருக்கு தேவை, உங்கள் வாழ்க்கை அவருக்கு தேவை. யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? கர்த்தருடைய மகிமைக்காக சொல்கிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என் வாழ்க்கையில் நான் ஒரு நாளையும் நான் வேஸ்ட் பண்ணதே கிடையாது. நான் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன். கேட்டு பாருங்கள். எங்கள் மனைவி பின்னாடி இருக்காங்க, என் பிள்ளைகள் இருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையை எல்லாமே ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், தினந்தோறும் செய்யணும், ஓடணும். இங்கிட்டு இருப்பேன், அங்கே இருப்பேன், எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால தாங்க கர்த்தர் என்னை இவ்வளவாய் ஆசீர்வச்சிருக்கார். நீங்களும் செலவு செய், உன் இளமையை கர்த்தருக்கு கொடு. இந்த பிள்ளைங்க மாதிரி இருக்கிறப்ப நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். 24 வயசு நான் கரெக்டாக ஆண்டவருக்குள்ளே காலடி, நல்ல வாலிப வயது. 24 வயதில் நான் ஆண்டவரை பிடிச்சேன். 59வது வயதில் நான் இருக்கிறேன். இன்னைக்கு இன்று வரையும் கர்த்தருடைய பெரிய கிருபை என்னை கரை திரை பிழை மாசு மறு குற்றமற்றவனாக கர்த்தருடைய கிருபையினாலே என்னை ஓட வச்சிருக்கிறார். இத்தனை ஆண்டு என்னை ஓட வச்சவர் உன்னை ஓட வைக்க மாட்டாரா? ஓடுங்க. இந்த வயதில் தாங்க நீங்கள் ஜெபிக்கணும். இந்த வயதில் தாங்க உங்களை பரிசுத்தமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். இங்கே பாருங்க, இவனை கர்த்தர் எப்படி பயப்பட்டுருக்கிறன்னு சொன்னார். மகனையே தகனமாக கொடுத்துக்க போயிட்டாங்க, வெட்டுவதற்கு போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பாவத்தை வெட்ட மாட்டேங்கிறோமே. இன்னும் எங்கிட்ட ஒட்டிக்கிட்டு கிடக்குதே. மூளை முடக்கில் பாவம் இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, கசப்பு இருக்குது, விரோதம் இருக்குது. அதெல்லாம் வெட்டுற வேணாமா? நம்மளை விட்டு அதை வெட்டி தூக்கி எறிய வேண்டாமா? இன்னும் இந்த பழைய ஜென்ம சுவாபம், பழைய ஜென்ம பழக்க வழக்கங்கள், ஆதி காலத்தில் இருந்த சில குண அதிசயங்கள் நமக்குள்ள இன்னும் மறைஞ்சிருந்தா கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்? வயலை உழுகிறவன் அதனுடைய பலனை அனுபவிப்பான். இந்த ஊழியத்தை நீங்கள் இசைந்த ஆத்துமாக்களாக இதில் செயல்படும் பொழுது ஆள் உயர, அது ஒரு பழமொழி எழுதியிருக்கு, வரப்பு உயர்னா நீர் உயரமா. வரப்பு பெருசாக கட்டணும்னா அந்த அளவுக்கு தண்ணி ஏற்றலாம். நீர் உயர்ந்தா என்னருமா? நெல் உயரும். நெல் உயர்ந்தா குடி உயரும். குடி உயர்ந்தா கோல் உயரும். உலகத்தில் இருக்கிற ஒரு குரல் அது. இந்த ஊழியம் வளர வளர நீ வளருவாங்க. இந்த ஊழியத்தில் கர்த்தர் உன்னை லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த ஊழியத்துக்காக நீ பிரயாசப்படு. இப்போ பாருங்க, இவன் மகனை கேட்குறாரு. மகனை தகனை கொண்டு கொடுக்குறேன், கொண்டு வச்சுட்டேன், கட்டை மேலே தூக்கி வச்சுட்டேன், வெட்ட போகிறேன், கையை தூக்கிட்டேன். நம்மளா இருந்தால் ஏதாவது ஒன்று அங்கே போய் பாஸ்டிங் போட்டு 2 நாளைக்கு ஜெபம் பண்ணி பார்க்கலாமா? சித்தத்தை கொஞ்சம் மாற்றிக்க ஆண்டவரே, இவன் கொடுத்ததை கேட்குறீங்களே அப்படி சொல்லுவோமா இல்லையா? ஆனால் அவன் அப்படி இல்லை. வெட்டுறதுக்கு கண்ணை இருக்க மூடிட்டேன். அங்கே முன்னாடி நிற்கிறது மகங்க. இதெல்லாம் கற்பனை கதை கிடையாது, நிஜம், ரியல். உண்மையிலேயே மகனை வெட்ட போகிறேன்.
யாருக்கு பயந்து? கர்த்தர் சொல்லிட்டார் இல்லையா, அவருக்காக கண்ணை மூடிட்டு வெட்ட ரெடி ஆயிட்டேன். அப்பதான் கர்த்தர் சொன்னார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற என்பதை நான் இப்பொழுது அறிந்தேன். கைத்தட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எதையானாலும் வெட்டிரு, பாவத்தை வெட்டிரு, அசுத்தத்தை வெட்டிரு, இச்சையை வெட்டிரு, மாய்மாலத்தை வெட்டிரு, சிற்றின்பங்களை வெட்டிரு, சுகபோகத்தை வெட்டிரு. உனக்குள்ள பழைய ஜென்ம சுவாபம் எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் உனக்குள்ள இருந்த சென்சார் பண்ணு. அது உன்னை எலும்ப விடாது, அது உன்னை பிரகாசிக்க விடாது, அது உன் வாழ்க்கையை மடங்கடிச்சிடும். எங்கேயோ ஒரு இடத்துல அது உன்னுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிடும்? பாவத்தை கொண்டு வந்துடும். மோசே பாருங்க, கோவத்தை அழிச்சிருந்தானா 40 நாள் உட்கார்ந்துருந்தான்ல, நாம தான் 40 நாள் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் சில ஜென்ம ஜுவாவன் சாக மாட்டேதே. கோபம் வருது, எரிச்சல் வருது, சண்டை வருது, இன்னும் பிரிவினை வருது, மார்க்க பேதம் வருது. அந்த மரத்தை சுற்றி வந்த பிள்ளைகளை, கொல்ல பிள்ளைகளை காணவே காணா. நான் நினைச்சேன் மரமே சாஞ்சிரும்டான். அப்படிலாம் செவம் பண்ண பிள்ளைகளை இன்னைக்கு செவமே காணோம். என்ன ஆச்சு அதெல்லாம்? அது என்ன ஆவி? அன்னைக்கு இருந்த ஆவியோடைய வேகம் இன்னைக்கு எங்கே போச்சு? அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு அநேக என்ன செய்றாங்க? சோர்ந்து போய் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதில் தயவுசெய்து இந்த பாவத்தை வெட்டுங்க, அசுத்தங்களை விடுங்க. உலக மனுஷனோடு உங்களுக்கு என்ன உறவு? விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் பங்கே கிடையாது. பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் பங்கே கிடையாதுங்க. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் பங்கே கிடையாதுங்க. பேலியாளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இசைவேது கர்த்தர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். நம்ம அவர்களுக்கு தொடர்பாக இருக்கவே கூடாது. அவர்களை விட்டு நம்ம வெளியே வந்து தான் ஆகணும். அதனால தான் அந்நிய ஸ்திரீகளோடு நீ உன்னுடைய வாழ்க்கையை பிணைக்காதேன்னு சாலமோனுக்கு ஆண்டவர் தலையா அடித்து சொன்னார். கடைசியில் அவன் போய் 1000 ஸ்திரீகளை திருமணம் முடிச்சு 700 மனைவிகள், 300 மறுமண மாட்டிகள், எல்லா பெண்களும் அவனுடைய இருதயத்தை வள்ளிவி போக பண்ணி கடைசியில் விக்கிரகத்திற்கு மூளைக்குன்னு ஆலயத்தை கட்டி தேவனுடைய ஆலயம் இடிப்பதற்கு அவனே காரணவாதியாக போயிட்டான். இதை கேட்குற தம்பி, பாவத்தோடு தொடர்பு வேண்டாம், அசுத்தத்தோடு தொடர்பு வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அழகா சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனா முதல்ல நீ வேறு பிரிஞ்சு வா, நீ வந்து வெளியே நில்லு, சொல்லு ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுறேன். மகனையா வெட்டிடணும், மனைவியா எல்லாம் எது பாவமோ அதை தள்ளணும். பாவத்துக்கு செத்தவன் தான் நீதிக்கு பிழைக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இவனை கர்த்தர் சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பதை இப்பொழுது நான் அறிந்தேன். அடுத்து இன்னொரு மனுஷனே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதத்தில் தான், நான் உலக வார்த்தையை நான் தொடவே கிடையாது. யோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்தவன்னு கர்த்தரையே சொன்னார். இன்னைக்கு நம்ம மற்றவங்கள்ட்ட நான் சொல்றது பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவார்? யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், 634வது பக்கம். எடுத்தவங்க வேகமாக படிக்கலாமா? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசன் ஆகிய யோபுவின் மேல், இந்த வார்த்தையை நிப்பாட்டிட்டு, அன்னைக்கு யோபு மேலே கவனம் வச்சவன் நம்ம மேலே வைக்க மாட்டானா? எடுத்து பார்த்து சொல்லுங்கள் தம்பி. எல்லாத்து மேலே கவனம் வைப்பேன், எல்லாரையும் அவன் கவனிப்பேன். எங்கடா வகை தெரியும்? வேதத்தில் பேதுருவில் எழுதுறாரு, யாரை விழுங்கலாமோ என்று வகை வகை. அன்னைக்கு சகைவு இயேசுவை பார்க்க வகை தேடினான். இங்கே சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். நல்லா தெரிஞ்சுங்க, அவங்கள எங்கே தட்டுனா விழுவேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் ஆதாமையே விழுக்காட்டினவன், ஏவாளையே விழுக்காட்டினவன், மோசையே விழுக்காட்டினவன், தாவீதையே விழுக்காட்டினவன், சவுலை விழுக்காட்டினவன், பெரிய அவங்க பயங்கரமான அனுபவசாலி. அவங்ககிட்ட நீ தப்பிக்கணும்னா உன் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். கைத்தட்டி, அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும், அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். நீ சுயபலத்திலெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. நீ உன் சொந்த புத்தியில் போனேன்னா விழுந்துருவேன். ஆவியானவரை இறுக்க பற்றி பிடித்துக்கொள். ரூத்து மாதிரி நகோமியை எப்படி அவ பிடிச்சாலோ அதுபோல ஆவியானவரை கவ்வி பிடிச்சுக்க, ஆவியானவரோடு நெருங்கி ஒட்டிக்க, ஆவியானவரோடு இசைந்து கொள். அழகழகா 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 உன்னை எஸ்கேப் பண்ணுவார். பாவம் வரும்பொழுது உன்னை அழகா சொல்லி கொடுப்பாரு. இங்கே தப்பிச்சிரு, இங்கே விலகிரு, இங்கே போயிரு, இந்த இடத்த கட் பண்ணி இந்த இடத்துல நடக்காத, இங்கே பார்க்காத, அழகழகா உனக்கு சொல்லி தருவார். அவரோடு நடந்து பாருங்களே, அந்த வாழ்க்கை தனி வாழ்க்கைங்க. அந்த அனுபவம் தனி எக்ஸ்பீரியன்ஸான அனுபவம். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை கேட்டு பாருங்கள். அப்படி தானே இருக்கு? எப்படிங்கண்ணே? சாப்பிட்டு பாரு. நல்லவர் என்பது ருசி. கேட்காத, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் வேண்டாம். நீ உன் வாழ்க்கையில் ருசி, அப்போ தான் அவர் நல்லவர்னு உனக்கு தெரியும். அப்போ உன்னே கர்த்தர் நடத்துகிற விதத்தை நீ சொல்லணும்னா நீ அவருக்குள்ள இன்னருக்குள்ளே போய் பாருங்க. ஒரு 2 மணி நேரமாக ஜெபம் பண்ணி பாருங்க. குறைஞ்சது, நான் சொல்கிறது குறைந்தது. அதுக்காக ஏசப்பா 1 மணி நேரம் சொன்னார், நான் உங்களுக்கு 2 மணி நேரம் சொல்கிறேன். ஆனால் கூடுதலாக ஜெபம் பண்ணுங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம். வாலிப பிள்ளைகளை இப்போ நல்ல வாழ்க்கைங்க.
நீ ஒருத்தன்ட்ட போய் மாட்டிக்கிட்டு அவனோட உதவுறதை விட நல்ல ஜெபிச்சு நல்ல ஒரு மனுஷனோட போயிட்டேன்னு வச்சுக்க, ஜெட்டு விமானத்திலே நீங்கள் பறக்கலாங்க. எதையாவது ஒன்று தியாகம் பண்ணினா தாங்க ஒரு பெரிய காரியத்தை நம்ம சாதிக்க முடியும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தான் மகனை தூக்கிட்டு போய் வச்சுட்டான் பாருங்க. இங்கே யோபுவை பற்றி கர்த்தர் சொல்றாரு, சாத்தான் கவனம் வச்சையோ அவன் எப்படிப்பட்டவன் சொல்றாரு பாருங்க, உத்தமன் சன்மார்க்கன். அடுத்த வார்த்தை கைத்தட்டி சொல்லுங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. ஆமென். இது ரொம்ப கிரேட் வேர்டு. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். எதெல்லாம் தப்பு அதுக்கு விலகுவேன், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகு, அசுத்தத்துக்கு விலகு, இச்சைக்கு விலகு, பேலியாளின் வலிக்கு விலகு, உலக சிற்றின்பங்களுக்கு விலகு, களியாட்டுக்கு விலகு, பாரம்பரியத்துக்கு விலகு, விக்கிரக ஆராதனைக்கு விலகு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அசுத்த பழக்க வழக்கங்களுக்கு நீ விலகுனா தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ற அர்த்தம். அதுதான். அதை எப்படி காண்பிக்கிறது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப நீ தேவனுடைய பிள்ளைங்கிறது உன் கிரியில காண்பிக்கணும். நீ உன் வாழ்க்கையில நடைமுறையில தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை காண்பிக்கிறது தாங்க கிரியை. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பொல்லாப்புக்கு அவன் விலகுகிறவன், தேவனுக்கு அவன் பயந்தவன். அதனாலதான் மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை இந்த பொல்லாப்பை அவன் செய்வானா? யோசேப்பு சொன்னான்ல, இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உட்பட்டு பாவம் செய்வது எப்படின்னு சொன்ன மாதிரி இவனு சொல்றேன், பைத்தியக்காரியா பைத்தியக்காரியா நீ? நன்மையெல்லாம் நம்ம பெற்றோம்ல. இப்போ நாமளும் காலை ஆராதனையில் ஆண்டவர் நல்லா பேசினார், போய் செய்தி முடிஞ்சா கேளுங்க. எத்தனை நன்மை நம்ம பெற்றிருக்கிறோங்க. ஒரு காலத்தில் வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, கல்யாணம் இல்லை, கல்யாணம் இல்லை, கல்யாணம் இல்லை, வீடு இல்லை, வீடு இல்லை, வண்டி இல்லை, வாகனம், என்னெல்லாம் புலம்புனமோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? அன்னைக்கு கல்யாணம் இல்லாத வாழ்க்கைக்கு இன்றைக்கி எத்தனை பேருக்கு கல்யாணம். ஆனால் கல்யாணம் ஆனோடனே அந்த கல்யாணத்தில் வந்த மனைவியையோ கணவனையோ நல்லா வச்சுக்கிறாங்களா? அவனை கொஞ்ச நாளில் கொன்று கொலையத்து அவன் துண்டக்கான துணியக்கான பிடுங்கிட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போயிரு. மரியாதையும் கொடுக்கறது கிடையாது, மதிக்கிறதும் கிடையாது. அந்த காலத்தில் ஆண்டவன் மாதிரின்னு சொன்னாங்களாம், இப்போ வேற மாதிரி தான் சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் குடும்பம்? பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லைன்னு தலைகள் தான் நின்று ஜெபம் பண்ணி பெத்தெடுத்த பிள்ளையெல்லாம் எனக்கென்று வளர்த்துடு, நான் உனக்கு பிறக்கும் பொழுதே கிரிக்கெட்டு சொல்லித்தர்றது, பிறக்கும் பொழுதே கராத்தா சொல்லித்தர்றதா, பிறக்கும் பொழுதே என்ன செய்கிறது இங்கிலீஷு சொல்லித்தர்றது, பிறக்கும் பொழுதே நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ பியூன் ஆகணும், நீ மந்திரி ஆகணும், நீ அவனாகணும், இவனாகணும். யாராவது ஊழியக்காரனான்னு சொல்கிறாங்களா வாயை திறந்து? எல்லாருமே போனால் எவன் தான் ஊழியத்துக்கு போகிறது? பிறந்தவன் பூரா டாக்டர் ஆகிட்டா அப்புறம் எவன் தான் வியாதிக்காரன்? பிறந்தவன் பூரா எல்லாம் ஐஏஎஸ் ஆகிட்டா அப்புறம் யார் தான்? யாருமாவது பிறந்த உடனே ஊழியக்காரன் ஆக்கணும்னு நினச்சிங்களா? ஆனால் நான் என் 2 பிள்ளைகளையும் பிறந்த உடனே சொன்னேன், ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்கு தானே. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அவர் விதைங்க, அறுவடை செய்யலாம். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீங்களும் வாலிப பிள்ளைகளாக நீங்களும் பெற்றெடுத்தோம்னா ஊழியத்துக்கு வளர்ப்பாண்டவர். ஊழியத்துக்காக நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுவோம். ஒரு நாட்டில் இராணுவ வீரர்கள் நிறைய பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அப்போ ஒரு அம்மா அந்த வீட்டில் தன் புருஷன் மரிச்சிட்டார். ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு, பையன். அவனை கூட்டிகிட்டு போய் அந்த நாட்டு அதிபரை பார்த்து சொன்னா, இவனை நீங்கள் மிலிட்ரியில் வச்சுக்கோங்க. அவர் கேட்டாராம், ஏம்மா இப்போ தான் உங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, அதனால என்னங்க, நாட்டுக்காக தானே உயிரை கொடுத்தாரு, இவனையும் நான் நாட்டுக்கு தர்றேங்க, வச்சுக்கோங்க, இவனை இப்போ அடுத்து அனுப்புங்க, இவனை ட்ரைனிங் பண்ணி அனுப்புங்க, இவனும் போகட்டும், நாட்டுக்காக போகட்டும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஒரு நாட்டுக்கு ஒரு தாய் புருஷனையும் கொடுத்து மகனையும் கொடுப்பாள் என்றால் பரலோக தேவனுக்காக நம்ம ஏங்க கொடுக்கக்கூடாது? ஒரு பங்கை வஞ்சித்து வைக்காதீங்க. ஒரு பிள்ளைய உனக்கு, ஒரு பிள்ளை எனக்கு, இந்த சம்பளத்தில் பாதி உனக்கு பாதி எனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாமே கர்த்தர் கொடுத்தார். சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் கொடுத்தார். அவர் சம்பாதிக்க கொடுக்காட்டி நமக்கு என்னங்க கிடைக்கும்? ஓடு தாங்க கிடைச்சிருக்கும். சம்பாதிக்க 2 கையும் போயிருந்தா நீங்கள் எந்த வேலைக்கு உங்களை சேர்ப்பேன்? 2 காலு போயிருந்தா உங்களுக்கு எந்த வேலையில் சேர்ப்பேன்? பிச்சை தான் எடுக்கணும் ரோட்டில் உட்காந்து. ஆனால் காலை கையை கொடுத்தாருல, அவருக்கு கொடுக்கறதுல நமக்கு எதுக்குங்க குஷ்ட ரோகம்? அதில் எதுக்குங்க முடத்தனம்? கர்த்தருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி வரணும். கைத்தட்டி சந்தோஷமாக கொண்டுட்டு வாங்க. உன் விளைவின் முதற் பலனையும் உன்னுடைய பொருள்களையும் தேவாலயத்தை கொண்டு வரும்பொழுது சூரியனை போல உன் முகம் பிரகாசிக்கணும். ஏசப்பாவுக்கு நான் கொண்டு போறேப்பா,
ஏசப்பாட்ட கொண்டு போய் நான் கொடுக்குறேன். என்னை படைச்சவருக்கு, என்னை உண்டாக்கினவருக்கு, என்னை ஜனிப்பித்தவருக்கு என்னுடைய சம்பளத்தில் நான் ஒரு பகுதியை கொடுக்குறேங்கிறப்ப உன் இருதயம் பூரிக்கணும். அதில் சும்மா அப்படியே வந்துக்கிட்டு மேலே எங்கேயும் முழிச்சுக்கிட்டு இம்புட்ட கொடுக்குறதானா உனக்கு எப்படி அவர் கொடுப்பார்? உனக்கு எப்படி கொடுப்பார்? டாக்டர் மட்டும் ஊசி பண்ண இவ்வளோ ரூபான்னு நீ மூச்சு விடாமல் கொடுக்குற, வக்கீல் கேட்டால் கொடுக்குற, போலீஸ் கேட்டால் கொடுக்குற, ஊரில் இருக்கிற ஒரு பொருளை பிரித்து வாங்கினா அவன் கேட்டால் கொடுக்குறோம். அவனுக்கெல்லாம் பேரம் கிடையாது. ஆலயத்தில் வரும் பொழுது என்ன சொல்கிறது? பேரம் பேசணும். எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? அருமையானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்க கொடுக்க தாங்க கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு. தாவீது சொன்னார், ஆடு மேய்ச்சனப்பா, என்னை அரசனாய் மாற்றினாரப்பா. அரசனாய் மாற்றினவருக்கு எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் தர்றேன், வச்சுக்கடா. இரும்பு வேலைக்கு இரும்பு, வெள்ளி வேலைக்கு வெள்ளி, தங்க வேலைக்கு தங்க, பொண்ணு வேலைக்கு பொண்ணு, எல்லா வேலைக்கும் எல்லாத்தையும் வச்சுக்க, கொண்டு போ, எடுத்துகிட்டு போ, எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடு. என்னென்ன வேணும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும், நான் சவதரித்த எல்லாவற்றையும், மர வேலைக்கு மரம், எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அவனுக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷு சேர்த்து வைங்க. அங்கே பூச்சியின் துரும்புலாம் கெடுக்காது, அதெல்லாம் அங்கே இருக்கும். இங்கே நீங்கள் வச்சுட்டு போன என்ன வரும்? யார் எங்கே ஒரு குண்டூசி யாராவது கொண்டு போயிட முடியுமா? கொண்டே போக முடியாது. எத்தனை பாஸ்புக்கில் போட்டு வச்சாலும் பாஸ்புக்கை அங்கே கொண்டு போய் மாற்றிக்க முடியுமா? எதுவும் கூட செய்ய முடியாது. அவ்வளோதான். இந்த கண்ணை மூடுனா அவனுடைய பகை ஒளிஞ்சிச்சு, விரோதம் ஒளிஞ்சிச்சு, அவன் பிரயாசம் ஒளிஞ்சிச்சு, அவன் ஓட்டை ஒளிஞ்சிச்சு, அவன் சம்பாதித்தெல்லாம் எதுவும் வராது. எல்லாம் கண்ணை மூடிட்டு புது தேசத்தில் போய் நிற்போம். ஆனால் அவருக்காக நம்ம இங்கே படுற பாடு, உழைக்கிற உழைப்பெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் அங்கே உங்களை வரவேற்க ரெடியாக இருக்கும். உங்கள் ஞாபக புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டு 40 நாள் ஜெபம் பண்ணியிருக்காண்டான்னு கூப்பிடுவார். வாடா அப்பா சாமி, 40 நாள் ஜெபம் பண்ணியா, இத்தனை கிராமத்துக்கு போனியா, இத்தனை பட்டணத்துக்கு போனியா, இத்தனை ஆராதனை நடத்தினியா, இத்தனை பிரசங்கம் பண்ணினியா, உன்னை ஆண்டவர் ஆச்சரியமாக பார்ப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு உண்மையான தேவனுடைய மனிதர் ஆண்டவர் இடத்துல கேட்டாராம், இவ்வளவு நான் ஊழியத்தின் பாதையில் ஓடுறேனே ஆண்டவரே, எனக்கு பரலோகத்தில் என்ன கொடுப்பீங்க? அன்னைக்கு ஒரு பேர் கேட்டாங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என் மகன் வலது பக்கத்தில், என் மகன் இடது பக்கத்தில் இருக்கணும், இதுக்கு கொஞ்சம் அருள் செஞ்சீங்கன்னா பரவாயில்லைன்னு ஒரு அம்மா கேட்டுச்சு. அதுக்கு சொன்னார், அது பிதாவினால் யாருக்கு முன் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும், அது அருள்வது என்னுடைய காரியம் அல்ல. அப்போ இவர், நான் இவ்வளோக்காக ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேனே ஆண்டவர், எனக்கு என்ன தருவீங்கன்னு ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தான். கர்த்தர் அதை பார்க்க விரும்புறியா, வா உனக்கு காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போனார். ஏசப்பாவும் அவரும் பரலோகத்துக்குள்ளே உள்ளே போனாங்க. திடீர்னு பார்த்தா ஏசப்பாவை காணோம். இவர் பரலோக வாசலில் போய் நின்னார். அங்கே உள்ளே பார்த்தா உலகம் என்ன 1 கோடி உலகம் சேர்ந்தாலும் அந்த மாதிரி அழகாக இருக்காதான், அவ்வளவு அழகான ஒரு பேலஸ், பயங்கரமான அந்த இடம். அது உள்ள என்ட்ரன்ஸே அப்படி இருந்துச்சான். அதில் பார்த்தா கோடிக்கணக்கான ஏஞ்சல்ஸுகள் இருக்காங்களாம். எல்லா பரிசுத்தவான்களையும் இவர் பார்த்தாரா. மோசையில இருந்து தாவீதுல இருந்து எல்லா பேரும் நின்றுட்டு இருக்காங்களாம் என்ட்ரன்ஸில், முகப்பில் வரவேற்க. இவர் காலத்துக்கு உள்ளே வச்சா எல்லாரும் கிளாப்பிங் பண்ணாங்க, எல்லாம் கை தட்டினாங்க. இவரை கூப்பிட்டாங்க, சந்தோஷமாய் பெயரை சொல்லி வாங்க வாங்க பிரதர்னாங்க. இவருக்கு ஒரே ஆனந்த சந்தோஷம். தாவீது கூப்பிட்றாரு, ஆபிரகாம் கூப்பிட்றாரு, ஈசாக்கு கூப்பிட்றாங்களே, எல்லாரும் என் பேரை சொல்கிறாங்களே, எல்லாத்துக்கும் என்னை தெரியுது. இப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. பெரிய கியூ போனான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் பயங்கரமான ஜோதியின் மகிமையோடு கூட ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவர் யாருன்னு உத்து பார்த்தாருன்னா இயேசு கிறிஸ்து உட்காந்துருந்தாரா. இங்கே பார்த்த இயேசுடைய மகிமை வேற, அங்கிருந்த பார்த்த இயேசுடைய மகிமை வேற. அவர் கண்கொள்ளா காட்சி அந்த மகிமை. இவர் நெருங்கிட்டார், கிட்டத்தில் போகிறாரு. எல்லாம் கைத்தட்டி கிளாப் பண்ணி அவரை வரவேற்கிறாங்க. நல்ல என்கேஜ்மெண்ட், சந்தோஷம். அப்படி இருதயம் மெல்லுக்கு போல ஊற்றிக்கிட்டு இருக்கு சந்தோஷத்தில். திடீர்னு பார்த்தோம்னா அங்கே உட்காந்துருந்த சிங்காசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எழும்பினார். அப்போ தான் இவருக்கு நறுக்குன்னு பட்டுச்சு மனசில். ஐயோ என்னடா எந்திரிக்கிறாருன்னு. எந்திரிச்சவர் தன்னுடைய பொன்னான 2 கரங்களையும் தட்டினார். தட்டி அவரை பார்த்து சொன்னார், என் அன்பு ஊழியக்காரனே, உன்னை நான் இந்த பரலோகத்தில் வரும்பொழுது கைத்தட்டி நான் உன்னை வரவேற்பேன். அந்த ஊழியக்காரர் அந்த நடு பரலோக வாசலில் விழுந்து கத்தினார், வேணாண்டவர், இந்த அற்ப மனுஷனை கூப்பிட நீங்கள் உங்கள் சிங்காசனத்தை விட்டு எழும்பக்கூடாது. அப்போ அவர் சொன்னாரா, இல்லை, நீ வருகிற பொழுது நான் என் சிங்காசனத்தில் இருந்து எழும்பி உன்னை கைத்தட்டி வரவேற்பேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கணன்னார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஊழியம் செய்வான் என்றால் அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணும். உன்னை அவர் கனம் பண்ணணுமா? ஊழியம் செய்யுங்க, தயவுசெய்து ஊழியம் செய்யுங்க. இந்த பொன்னான நாட்களை மண்ணாக்கிறாதே. எவ்வளவு வாய்ப்பு காலையில் இருக்குது, சாயந்தரம் இருக்குது. எவ்வளவு உங்களுக்கு உங்களையெல்லாம் கூப்பிட்டு
முன்னாடி பொறுப்பு கொடுத்து நடத்த சொல்கிறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் நாங்கள் தானே உத்தரவாதி. ஆண்டவர் என்னை தானே கேட்பார். நீ நம்பினி அவங்க செஞ்சாங்களான்னு கேட்பாரு. நான் உங்களை கொடுக்க சொன்னேன்னு கேட்பாரு. நான் தானே அவங்கள்ட்ட பதில் சொல்லணும். இல்லை ஆண்டவரே, எப்படியாவது என் பிள்ளைகளை பயன்படுத்தி உருவாக்கிடலான்னு தான் நான் நினச்சேன். அதுக்கு தான் வாய்ப்பு மேலே வாய்ப்பை கொடுத்து பார்த்தேன். ஆனால் அவங்க இசைந்தவர்களா இல்லையே. ஆண்டவர் நினைப்பார், என்னை கேட்பார், ஏன் இவங்க பேரெல்லாம் போட்ட, என்னை கேட்டியான்னு கேட்பார். நான் சொல்லுவேன், எனக்கு 10 விரல் ஆண்டவரே, ஒரு விரல் நல்லா இருக்குது, ஒரு விரல் குட்டை விரலாக இருக்குது. அதுக்காக குட்டை விரல் நான் விட்டுற முடியுமா? இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒருத்தர் ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனே கை துண்டை ஒடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அப்போ அவனை தூக்கிட்டு போனவங்க எல்லாரும் அவனை தூக்கிட்டு ஓடுறாங்க. அவன் சொல்கிறான், என் கை கிடக்குது, என் கை கிடக்குதுங்கிறான். அவங்க சொல்கிறாங்க, கை கிடந்தா கடந்துட்டு போகிறா, தூக்கிட்டு போ, உன்னை தூக்குடா முதல்ல அப்படின்னாங்க. அவன் சொன்னான், ஏய் கை என்னதுடா, உங்களுக்கு வேணா அது வேறையா இருக்கலாம், அந்த கை ஏன் கை, நான் விட்டுட்டுலாம் வரமாட்டேன், நான் தூக்கிட்டு தாண்டா வருவேன். அவன் ஒடிஞ்ச கையோட போய் அந்த ஒடிஞ்ச கையை நல்ல கையில் தூக்கி வச்சுக்கிட்டு கையோட போனானா. அவங்க சொன்னாங்களா, அதான் ஒடிஞ்சு போச்சாடா, அது வேணாம்டா கீழே ஓட்டுனானா. இல்லை இல்லை, அது எப்படியாவது செஞ்சு என் கையோட ஒட்டிடுவேன், எனக்கு அந்த கை வேணும், எனக்கு இன்னொரு கை கிடைக்காது. இதைத்தான் நானும் சொல்வேன், ஆண்டவரே ஏன் கைப்பா, அது ஒடிஞ்சாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, நெட்டையாக இருந்தாலும் சரி, எப்படியாவது கூப்பிட்டு கரண்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் அவங்கள கைக்குள்ள ஆவியில் நிரப்ப விட்டுட்டோம்னா அவங்க ஓடிடுவாங்க. ஆண்டவரே, எலியா மாதிரி ஓடிடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு சான்ஸ் மேலே சான்ஸ் நான் கொடுத்தேன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு தாங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. 1000 முறை நீங்கள் விழுந்தாலும் உங்களை மீண்டும் மீண்டும் கழுவி கழுவி ஏன் இங்கே நிப்பாட்டுறோம்னா, இப்போ நீங்கள் எழும்பிடுவீங்க, அடுத்து எழும்பிடுவீங்க, அடுத்து எழும்பிடுவீங்க, அடுத்து எழும்பிடுவீங்க, அடுத்து எழும்பிடுவீங்க. அப்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்குகிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, தேவனுக்கு பயந்து, பக்கத்தில் சொல்லுங்க, பொல்லாப்புக்கு மட்டும் விளையுங்க. நீங்கள் ரொம்ப வேலையெல்லாம் செய்ய வேணாம். பாவம்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அங்கே திரும்பிக்கிங்களே, அசுத்தம்னு தெரிஞ்சால் விட்டுருங்களே, கெட்டவன்னு தெரிஞ்சால் விலகி போயிருங்களே. எதுக்கு அதில் போய் இழுத்து கரண்ட் மாதிரி பிடிக்கிறீங்க? கரண்ட்டில் எழுதியிருக்கேன், அபாயம்னு எழுதியிருக்கேன். அதில் ஃபேன் ஓடுறது உண்மைதாங்க, அதில் ஃப்ரிட்ஜ் ஓடுறது உண்மைதாங்க, அதில் டிவி ஓடுங்க, எல்லாம் ஓடுங்க. ஆனால் கையை வச்சா நம்ம செத்து போயிடுவோங்க. அது ஆபத்துங்க. அப்போ ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்து ஏன் நீங்கள் அதில் விளையாடுறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து உங்களிடத்தில் அன்பாய் பச்சைமாய் கேட்குறேன், பாவத்தோடு விளையாடாத. அது உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிடும், அது உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடும். அது கர்த்தர் அழகா யோபு பார்த்து சொல்கிறாரு, பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அவனை போல. கைத்தட்டுங்க. பூமியில் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். நான் வேணா உங்களை குறித்து சொல்ல முடியாது, ஆனால் கர்த்தர் ஒரு நாளைக்கு சொல்லுவார். நீங்கள் போகிறப்ப கர்த்தர் சொல்லுவார். நான் ஆண்டுகிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே பரலோகத்துக்கு வரப்போ என் மந்தையெல்லாம் நீங்கள் காட்டணும். என்னை விட்டுட்டு போய் நிறைய பேர் போயிட்டாங்க மேலே, அவங்களெல்லாம் நான் வந்து பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆசை. அவங்கெல்லாம் வந்து சேர்ந்துச்சா, எல்லாம் பாஸ் பண்ணி மேலே போயிருச்சா, ஏதாவது அடித்தளத்துலையாவது இருக்குதா, அல்லது 2வது தளம், 3வது தளம், 4வது தளம், எத்தனாவது தளம்லாம் இருக்குது, நிறையா தளம். எந்த தளத்துலையாவது இருந்தால் சரித்தா மொத்தத்தில் பரலோகத்துக்குள்ளே போனேன். ஏன்னா அதுக்கு நான் தண்ணி பாய்ச்சிருக்கேன், அதுக்கு நான் போரடிச்சிருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரயாசப்பட்டிருக்கேன். சிஸ்டர், ஆமாம் அண்ணா சிஸ்டரை கேட்டு பாருங்கள். இப்போ நான் இங்கிட்டு ஃபேனு நல்லா நின்று பேசுவேன். அந்த காலத்தில் சட்டையெல்லாம் வேர்த்துரும், என் உடம்புல ஒரு இடம் கூட வேர்க்காத இடம். அவ்வளவு ட்ரம் அடிச்சுக்கிட்டு கத்தி, மைக்கு இருக்காது, ஒன்றும் இருக்காது, சத்தம் போட்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் கேட்கணும்னு எனக்கு ஆசை. லவுட் ஸ்பீக்கராக போடுவேன். ஏன்னா ஒன்று மைக்கெல்லாம் இல்லை, அப்போலாம் தெருவே கேட்குன்னு அந்த அளவுக்கு எனர்ஜியை வேஸ்ட் படுத்தி நான் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு என்னன்னா, எப்படியாவது இந்த சத்தம் 4 பேர்த்துக்கு கேட்டுறணும், 4 பேர் மனம் திரும்பிடணும், 4 பேர் தொடப்பட்டுறணும். அந்த உணர்வில் தான் பிரசங்கம் பண்ணுறது. எங்கிட்டாவது சத்தம் போகாதா, எந்த வீட்டுக்குள்ளேயாவது நுழையாதா, எந்தாவது ஒரு ஆத்மாவை போய் தொற்றாதா, அந்த உணர்வில் தாங்க விதைக்கிறது. ஆனால் அது மூலியமாகவும் கர்த்தர் நிறைய ஆத்மாவை சந்தித்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ சொல்லுங்க, பொல்லாப்புக்கு விலகி பாவத்தை செய்யாமல் இருந்த மனுஷன்னா யோபு. அப்போ இதே மாதிரி இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, பேசிக்கிட்டே போனால் நேரம் ஆயிரும். நான் கடைசியில் ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு துணிந்த ஆத்மாவை 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே எல்லாமே தெரிஞ்சிருந்து ஒருத்தன் துணிஞ்சு என்ன செஞ்சான் பாருங்க, அவனை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பக்க நம்பரு 351. நீ எனக்கு முன்னாடி கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படி நான் உன்னிடத்திற்கு வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும். எவ்வளோ அழகான தீர்க்க தரிசனம்.
சாமுவேல் சொல்றாருங்க, 7 நாள் காத்திருப்பா, நான் வருவேன்பா, உனக்கு செய்ய வேண்டியதை நான் சொல்லுவேன்பா, அதுவரை நீ பொறுத்திரு, காத்திரு, உட்கார்ந்துரு, தேவ சமூகத்தில் வெயிட் பண்ணுன்னு தான் சொல்றார். இப்போ எலியா போய் நிற்கிறாரு, அங்கே பாகால் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. பழி செலுத்த இவனுக்கு நேரம் எப்போ? சாயந்தர நேரம் தான். ஏற்கனவே முன்குறித்த நேரம் சாயந்தர நேரம் தான். காலையிலேயே எனக்கு கொடுனா எப்படி முடியும்? மத்தியானமே எனக்கு கொடுனா எப்படி முடியும்? அப்போ இந்த வேலைகள்லாம் முடியணும்ல, துர்க்கிரிகளுக்கு நேரம் கொடுக்கப்படணும்ல. எல்லாம் முடிச்சுட்டு இவனுக்கு அந்தி நேரம் தான் இவனுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் இவன் காலையிலேயே போய் அங்கே நின்றுட்டேன். நல்லா கவனிக்கணும், காலையிலேருந்தே பந்தியில் நிற்கிறேன், அந்த போட்டியில் நிற்கிறேன். ஆனால் அவனுக்கு நேரம் இன்னும் வரல. நாமளும் தான் நிற்கிறோம், நமக்கு இன்னும் நேரம் வரல. ஆண்டவருக்குன்னு நமக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருப்பார். அந்த நேரம் வரையும் நம்ம அந்த இடத்துல நிற்கணும். இப்போ இங்கே பாருங்களே, 7 நாள் காத்துடுறான்னா, 7 நாள் காத்திருந்தாங்க, ஆனால் 7 நாள் முடிகிற வரையும் காத்திருக்கல. அதான் தப்பு பண்ணிட்டேன். 7 நாளுங்கிறது எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 7ஆம் நாள் தொடங்கினோடனே 1ஆம் மணி நேரத்துலேயே ஓட்டத்தை முடித்தோம்னா, 2ஆம் மணி நேரத்துலேயே முடித்தோம்னா, 3ஆம் மணி நேரத்துலேயே முடிச்சோம்னா, 24 மணி நேரம் முடிஞ்சால் தானே 7ஆம் நாள் முடியுது. அப்போ இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, செஞ்ச தப்பை பாருங்க. 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். கில்காலிலே பெலிஸ்தேர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், வந்து இன்னும் விடலை. எடுத்துட்டீங்களா? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். கில்காலிலே பெலிஸ்தேர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள், இன்னும் வரல. துரத்துவார் இல்லாமல் ஓடுவார்கள் வசனம் இருக்கு பார்த்தீங்களா? இப்படி தாங்க நம்மளாகவே சில சம்பவம் நடக்குது முன்னாடி நம்மளே ஓடுறது. நடக்கவே இருக்காது, நம்மளாக யூகம் பண்ணிக்கிட்டே ஓடுறது. இன்னும் நடக்கவே இல்லை, இன்னும் வரவே இல்லை. வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும். அடுத்த வார்த்தையை வாசிங்க, எண்ணி. இப்போ இதெல்லாம் நம்மளா மனசில் எண்ணிக்கிட்டால் அது கர்த்தர் எப்படி பொறுப்பாவார்? உன்னை என்னவா சொன்னார்? அங்கே தான் ஏற்கனவே சொல்லிட்டார்ல வர்றேன்னு. அதுவரை உன்னை அழைச்சவர் அவர், அபிஷேகம் பண்ணினவர் அவர். நீ சும்மா கடந்தவனை கூட்டிகிட்டு வந்து ராஜான்னு அவர் தான் தீர்க்க தரிசனம் சொல்லி ராஜாவான. அப்போ அதே தான் சாமுவேல் சொன்னார், நான் வருவேன் பொறுத்துடுறான்னா. பேசாமல் பட்டறையை போட்டு உட்கார்றதை விட்டுட்டு இவனுக்கு என்ன துணிவு வந்திருக்கு பாருங்க. வேறு எண்ணி துணிந்து. நம்மளும் அப்படித்தாங்க, சில ஆக்க பொறுத்திருப்போம், ஆற பொறுக்க மாட்டோம். ஆண்டவர் இவ்வளவு நாள் நம்மளை நடத்தியிருப்பார், அதுல எல்லாம் பொறுமையாக இருந்திருப்போம். அவர் நமக்கு அற்புதம் செய்கிறப்ப பொறுக்க மாட்டோம். அவசரப்படுறது, ஏதாவது டபார் டபார்னு ஒரு வார்த்தையை விடுறது, அது என்ன ஆண்டவர் காத்திருந்து ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு இப்படி வார்த்தையை சொல்கிறது. எவ்வளோ காலம்தான் பொறுத்திருக்கிறதுங்க அப்படிங்கிறது. வாயாலேயே கெட்டு போகிறது. அதனால் உன் வாயை பாவத்துக்கு உள்ளாக்க இடம் கொடாதே, அதனால நீ ஏன் காலத்துக்கு முன்னே மறிக்க வேண்டும்னு எழுதுறார். பாவம் தான், வாய் தாங்க பாவத்துக்கு காரணம். அதுக்கு முன்னாடி அதனால தான் மரணமே வருது. கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு, அந்த நேரத்தில் அவர் வருவாரே செய்வாரேன்னு சொல்லாமல் அதுங்காட்டியும் சொல்கிறது நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, வருஷம் போய்கிட்டு இருக்குது, எம்பிட்டு நாளைக்கு பொறுத்து இருக்கிறது. ஆனவனோ ஆகாதவனோ கட்ட வேண்டியது தள்ளி விடு போட்டும். அழகான ஒரு வாழ்க்கை இருக்கான், அதுங்காட்டியும் தள்ளி விட்டுறது. எங்கிட்ட கூணு குருடு செவிடு முடவு சப்பானியோட போய் கடைசியில் அது போன வழியிலே திரும்பி வந்துடும். பொறுத்தவர் தாங்க காரியத்தை செய்வார். ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் இருக்கப்போ கரெக்டாக வருவாருங்க. இங்கே பாருங்களேன், துணிந்து, எண்ணி துணிந்து. இன்னும் வரவே இல்லை, பெலிஸ்தேர் வரல, விண்ணப்பம் பண்ணுற ஆள் வருவார்ல, சொல்லியிருக்காருல. கர்த்தர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு, 7 நாள் பொறுத்துரு, நான் வருவேன், உனக்கு செய்ய வேண்டியதே உனக்கு நான் அறிவிப்பேன். அப்போ சொன்னவர் வருவார்ல. அப்போ இவன் என்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான்? இவன் தேவனுக்கு பயப்படுறவனா? பயந்தான்னா இந்த எண்ணம் அவனுக்கு வருமா? துணிஞ்சிட்டு என்ன பண்ணிட்டான் பாருங்க, சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அடுத்த வார்த்தை, சாமுவேல் சவுலை பார்த்து என்ன செஞ்சிட்ட? வாசிங்க. புத்தியீனமா செஞ்சிட்டேப்பா, நீ செஞ்சது தப்பே, அவசரப்பட்டு பழிதாங்க செலுத்தினேன், வேற ஒன்றும் தப்பு விபச்சார வேசித்தனம்லாம் பண்ணல, பழி செலுத்திட்டேன். பழி செலுத்துறது இவன் வேலை கிடையாது. ஒரு ப்ராப்பர்சி சொல்ல, ஓ வேலையை நீ செய், அடுத்த வேலையை அடுத்தது செய்யட்டேன். நீ ஏன் அடுத்த வேலையை செய்கிறது? நம்ம இப்படி தாங்க, அடுத்த வேலையை தான் நம்ம செய்ய நினைக்கிறது. நம்ம வேலை, உனக்கு ஜெபம் பண்ணுற வேலைன்னா உன் ஜெபம் பண்ணுற வேலையை பார், பாட்டு பாடுற வேலைன்னா பாட்டு பாடுற வேலையை பார், ஆராதனை செய்யணும்னா ஆராதனை வேலையை செய், உனக்கு பாய் கூட்டுறதுன்னா பாய் கூட்டுற வேலையை பார், ஆப்ரேட்டர் வேலைன்னா ஆப்ரேட்டர் வேலையை பார்க்கணும். உனக்குன்னு என்ன வேலையை அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் கையை வச்சு எடுபிடி வேலை பூரா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா
எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? உன் ஸ்தானம் அவனவன் தான் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்து இருக்க கடவன். எல்லாமே செய்ய அதிகாரம் உண்டு, ஆனால் தகுதி இல்லையே. யோசித்து பாருங்க. இப்போ நான் கர்த்தருடைய மகிமைக்காக நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உங்களை செய்ய பழக்கியிருக்கிறேன். இப்போ இங்கே பாட்டு பாடுறவங்க ரெடியாக இருக்கிறீங்க, பாட்டு பாட எல்லாத்தையும் பழக்கியிருக்கிறேன், ஒர்ஷிப் எடுக்க எல்லாத்தையும் பழக்கியிருக்கிறேன், ஜெபம் பண்ண எல்லாத்தையும் பழக்கிறேன், எல்லாத்தையும் லீடர் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன், உங்களை உருவாக்கி இருக்கிறேன். நானே எல்லாமே செஞ்சுருந்தேன்னா நீங்கள் யாருமே உருவாகி இருக்க மாட்டீங்க. எல்லாமே கைப்பிள்ளது மாதிரியே உட்காந்துருப்பீங்க. ஜெபம் பண்ணவே தெரியாமல், தக்கடி புக்கடின்னு பேச தெரியாமல் எல்லாம் உளறிட்டு கிடந்திருப்பீங்க. ஆனால் நான் உங்களை என்ன பண்ணியிருக்கேன், பயிற்றுவித்திருக்கிறேன். உங்களை என்னுடைய ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வம்பு கட்டாயம் பண்ணி வேறு வழி இல்லாமல் ஒரு காலம்தாங்க எல்லாவற்றுக்கும். நீங்கள் எழும்ப வேண்டிய காலத்தில் எழும்பித்தான் ஆகணும், ஓட வேண்டிய காலத்தில் ஓடி. இப்போ அப்படி பண்ணணுனால தாங்க இன்றைக்கி நிறையா பிள்ளைங்க நல்லா, நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கே தெரியாது, நல்ல ஒர்ஷிப் எடுத்து பழகி இருக்கிறீங்க, நல்ல பாட்டு பாடி நான் இல்லாவிட்டாலும் நீங்கள் போகிற இடத்துல ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய அனுமதி இருக்குது, ஆனால் எல்லாமே நம்ம கரெக்டாக செய்யணும். அதுக்காக ஐயா எல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னா ஐயாவை தூக்கி அங்கிட்ட எத்தி விட்டுட்டு நம்மளை செய்யலான்னா அது உங்களுக்கு தகுதியாக இருக்காது. அப்பா அப்பா தான், பிள்ளை பிள்ளை தான். அப்பா இடத்துல பிள்ளை அப்பாவாயிட முடியுமா? யோசித்து பாரு. அப்பா இல்லைங்கிறதுக்காக அப்பா ஸ்தானத்தில் எல்லாருமே அப்பாவாயிட்டா எப்படி இருக்கு அந்த அந்த வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கேவலமாக போயிடும். ஆசாரியன் ஆசாரியன் தான், லேவியன் லேவியன் தான். கீழே இருக்கிறவன் கீழே இருக்கணும், அவன் ஸ்தானத்தில் இருக்கணும், எல்லாத்தையும் தெரிந்து வச்சுருக்கணும். ஆனால் ஸ்தானங்கிறது அவரவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், சாமுவேல் வருவார்ல ஊழியத்தில், அழைப்பு சாமுவேல் முதல்லையா சவுல் முதல்லையா? சாமுவேல் தானே முதல்ல லீடர், அவர் தானே, அவர் தானே ப்ராப்பர்ட்டிக்கு, அவர் தானே தீர்க்கதரிசி, அவர் தானே சொன்னார் வருவார்ல. அதுங்காட்டி இவனுக்கு என்ன மிஞ்சின நீதிமான், அதுங்காட்டி இவனுக்கு என்ன அவசரம் வருது, அதுங்காட்டி இவனுக்கு என்ன துணிவு வருது? சொல்கிறான், துணிந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினேன். அப்போ தான் சொல்கிறாரு, ஏன்டா புத்தீனமாக செஞ்சுட்டியாடா. சரி, இங்கே இப்படி தப்பு பண்ணினேன், அடுத்து எங்கே தப்பு பண்ணுறேன் பாருங்க. 15ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1 சாமுவேல் 15:3. இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கு அறுத்து, நல்லா கவனிக்கணும், நல்லா படிக்கும்போது இப்படி பிரித்து படிக்கணும். சங்கு அரித்து அவன் மேல் இறக்கம் வையாமல், இதில் கோட்டை போடுங்க. 1 சங்கு இருக்கணும், 2வது இறக்க வைக்கக்கூடாது. புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று முதல் சான்ஸில் தோற்று போயிட்டேன். முதல் தடவையில் ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ 2வது தடவை இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஆட்டம் 2 ஆட்டம் 3 ஆட்டம் சான்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் பல்பை பிடுங்கி விட்டுருவார், பீஸ் போயிடும். இப்போ 2வது சான்ஸ் என்ன கொடுக்குறாரு, முதல்ல இறக்க வைக்கக்கூடாது, 2வது எல்லாத்தையும் கொன்று போடணும். இதுதானே கர்த்தரே ஒரு மனுஷன் மேலே இறக்க வைக்காதுன்னு சொன்ன ஒரு பாடு. இவன் எல்லாத்த விட ரொம்ப மிஞ்சின நீதிமானா. இவன் என்ன செஞ்சான் பாருங்களே. 9ஆம் வசனம், அதே 15:9 வாசியா பாப்பா. 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனம், அமலேக்கியரின் ராஜாவாக ஆகாகை உயிரோடு பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம். இங்கே என்ன எழுதியிருக்கிறாரு, எல்லாவற்றையும் சங்கரி. இவன் யாரை உயிரோடு வைக்கிறான், ராஜாவை உயிரோடு வைக்கிறான். கர்த்தர் இப்படி வைக்க சொன்னாரா? கர்த்தர் எல்லாரையும் தானே கொல்ல சொன்னார். அப்போ ராஜாவை என்ன பண்ணியிருக்கான் இவன், அவனை மட்டும் இவன் ஏன் உயிரோடு வச்சான்? அப்போ இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவனா? நம்மளும் எல்லாத்தையும் அழிச்சு விட்டு 1-2 வச்சுக்கிறது, நமக்கு வேணும் வேலை இவனு பின்னும் பிறகு பயன்படும்டா, இதை மட்டும் நம்மகிட்ட இருக்கட்டும், பெட்டிக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறது. எப்படி? அங்கேருந்து வர்றப்ப யாக்கோப்புடைய மனைவி சிற்ப கருவியை தூக்கிட்டு வர்றா பாருங்க, சிற்ப கருவியை தூக்கிட்டு வர்றா. இந்த சிற்ப கருவி எதுக்கு? அது எங்கே இருந்த சிற்ப கருவி? தேராகு வீட்டில் இருந்த சிற்ப கருவி. அங்கே இருந்து அப்படியே அந்த கருவி லாபான் வீட்டுக்குள்ளே இப்போ லாபான் வீட்டில் இருக்குது, இவ வீட்டுக்கு வருது. இந்த சிற்பம் அங்கேருந்தே வருது, அவன் சித்திரக்காரன். இப்போ புறப்படும் பொழுது அப்பாவுடைய உருவம் செய்யக்கூடிய கருவியை தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டான். அப்பா மனசுக்குள்ளே என்ன, நம்ம போகிற இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒரு இதை செஞ்சுக்கலாம், ஒரு உருவத்தை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு உருவத்தை உள்ளே வச்சுட்டு வர்றா. ஆரோன் அங்கேருந்து வரப்போ அந்த சிற்பத்தை கருப்பிடிக்கிற கருவியை கொண்டுட்டு வரேன். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் வரும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அந்த சிற்ப கருவியை கொண்டுட்டு வரேன். அதனால தான் எல்லாரும் நகையை கழட்டி கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணுற, அந்த சிற்பத்தை அந்த பொண்ணு அதில் ஊற்றுறேன்,
அது ஒரு கன்றுக்குட்டியாக வருது. அப்போ அந்த சிற்ப கருவி அங்கே இருந்ததுனால தானே கன்றுக்குட்டி வந்துச்சு. அப்போ அவன் ஆரோன்னு அவன் குடும்பத்தார்கள் அவங்க வர்ற வழியில் எல்லா பேரும் வரும்பொழுது அதையும் தூக்கிட்டு வர்றேன். அந்த என்ன பண்ணுறது, அந்த மாடலை எடுத்துகிட்டு வர்றேன், நமக்கு போகிற இடத்துல தேவைப்படும். இப்போ இவன் பாருங்க, எல்லாரையும் கொன்று போட்ட ஒருபாடு கர்த்தர் சொன்னால் இவன் ராஜாவை மட்டும் எதுக்கு வைக்கிறேன்? அப்போ ராஜா மேலே ஒரு பாசம், ராஜா மேலே ஒரு இறக்கம், ராஜா மேலே ஒரு தயவு. அவனை வச்சுக்கிட்டு நம்ம கூட வச்சுக்கலான்னு நினச்சானே, என்ன நினச்சான்னு தெரியல. இப்போ நாமளும் என்ன நினைக்கிறோம்னு உங்களுக்கு தானே தெரியும். எதனால் வச்சுருக்கிறீங்க? 1-2 பாவத்தை, 1-2 கீழ்ப்படியாமைகளை, 1-2 முரட்டாட்டத்தை, 1-2 பழைய சுபாவத்தை, 1-2 பழைய காரியங்களை நம்ம வச்சுருந்தோம்னா எதுக்கு வச்சுருக்கிறோம்? அதை அறுத்தரணும்ல, அது நமக்குள்ளே இருக்கக்கூடாதுல்ல, அந்த சுபாவம் நம்மளை விட்டு மறையணும்ல. அது நமக்குள்ளே இருந்தால் அது நமக்கு பிரச்சனை இல்லைவா? இப்போ ராஜாவை வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ண? 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாக்கையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் கோடு போடுங்க, நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனது இல்லாமல். கர்த்தர் என்ன சொன்னார்? இறக்கம் வைக்காமல் அழிச்சிருந்தார். இவனுக்கு மனது இல்லையா? அவள் அழிக்கிறதுக்கு இவனுக்கு மனசு இல்லை. ஒரு ப்ராப்பர்சி சொல்லவா, உங்களுக்கும் சில காரியத்தை அழிக்கிறதுக்கு மனசு இல்லை. இது வேணாம், இதை எப்படி விட்டு கொடுக்கறது, இதை எப்படி மறக்கிறது, இதை எப்படி வேணான்னு சொல்கிறது, இவங்களை எப்படி ஒதுக்கிறது, இது முடியாதே. உனக்கு மனசு இல்லாமல் சிலத்தை உள்ளே வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன்னா பரலோக வாசல் பூட்டப்பட்டு போயிடும். இவன் பாருங்க, மனசு இல்லையா? கர்த்தர் சொன்னார் அழிச்சிட்றானா, இவன் எடுத்து வச்சிருக்கான். முதல் தரம், 2ஆம் தரம். அப்போ பொருள்லேயே நல்ல ஹை குவாலிட்டி பொருளை பார்த்தோன்னே இது நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, இதை எடுத்து வச்சுக்கலாம். இது 2nd கிளாஸ், இதையும் எடுத்து வச்சுக்கலாம். 3rd கிளாஸ்லாம் அழி, 4th கிளாஸ்லாம் அழி, 5th கிளாஸ்லாம் அழிச்சிரு. 1st 2nd எடுத்துட்டு என்ன சொல்கிறேன் பாருங்களே. இவன் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன், 10ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சவுல் கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனநொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சேங்கிறேன்? கர்த்தருக்கு பழி செலுத்த நான் எடுத்து வச்சேன். அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன், 15ஆம் வசனத்தில் 14. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் கால்களில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம், எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்து ஜனங்கள் ஆடு மாடுகள் நடமானவைகள் உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் எதில் எடுத்து பலி செலுத்துறது? பாவத்திலிருந்து எடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்தினா அந்த பலியில் கர்த்தர் பிரியப்படுவாரா? அங்கேயே அது வேண்டாங்கிறாரு. அதை எடுத்துட்டு கொண்டு வந்து இங்கே பலி செலுத்தினா அந்த பலி அவருக்கு சுகந்ததாக இருக்குமா? அப்போ பாவத்தினால் வரக்கூடிய எந்த ஒரு பொருளும் தேவனுக்கு பலியாய் வரவே வராது. பாவத்தின் சம்பளம் பாவம்தான், மரணம் தானே ஒழிய. தவறான வழியில் வர்ற பணத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் போட்டால் அவர் சந்தோஷப்பட மாட்டார். நீ கொண்டு வரக்கூடிய காணிக்கை சுத்தமானதான்னு முதல்ல பாரு. சுகந்த வாசனையை அவர் ஏற்றுக்கணும்னா அந்த காணிக்கை, அந்த பொருள் அது நேர்மையான வழியில் சம்பாதித்ததாக இருக்கணும். ஒரு நாளும் தவறான வழியில் வந்ததை நீ கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தேன்னா தீட்டுள்ளவன் தொடுறதெல்லாம் தீட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் அங்கே அந்த அமலேக்க பூரா அள்ளிடானா, அமலேக்குடைய பொருளை கொண்டு வந்து கர்த்தருக்கு வாசனையாக நான் செலுத்துறேன்னா ஆண்டவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்? அப்போ தான் சொல்கிறாரு, இவனை ராஜாவாக்கினது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் எப்படி அதை தியானிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தேவன் உண்மையிலே மனுஷனை ரொம்ப நம்பினார். ஆனால் என் மனுஷன் தாங்க ஏமாத்துறேன். அவர் மாற மாட்டேறாரு, நம்ம மாறிடுறோங்க. ஆதாமை ஏவாளே படைச்சிட்டு எப்படி ஏமாந்துட்டார் பாருங்க. ஏமாத்தி விட்டாங்க. மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இந்த வார்த்தையை அப்படியே என்னையும் நம்மையும் உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய ஏமாத்தான்! ஆண்டவர் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார். நெஞ்சா அவர் அடிச்சிருப்பார். இந்த பயலை, இந்த ஆதாமை நம்பி தொலைச்சு, ஏவாளை நம்பி தொலைச்சு, 2 பேரும் என் காலை வாரி விட்டாங்களே. இந்த சவுலை நம்பி தொலைச்சு என் காலை வாரி விட்டானே. இந்த யூதாஸ் காரியத்தை நம்பி தொலைச்சு என் காலை வாரி விட்டானே. இன்னைக்கு நீ நானும் காலை வாடுறோமா?
காலை கழுவுறோமா, காலை முத்தமிடுறோமா? கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நீ கர்த்தர் உங்கூட பேசுகிறாரு. பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார், பயப்படாதவங்களுக்கு அவர் இறங்க மாட்டார். நீ உனக்கு இறங்கணுமா, முதல்ல வசனத்துக்கு நடுங்கு. வசனம் எழுதியிருக்குன்னா கொன்று போட்டாலும் உடைய வசனத்தின் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். உன் வசனத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் விலக மாட்டேன், கெட்டியாய் நான் பிடித்து கொள்வேன் என்று சொல்லி யோபு சொன்னார். நான் போகும் பாதை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு, கைத்தட்டி சொல்லுங்க, பொன்னாக நான் மாறுவேன். என் நீதியை கெட்டியா பிடிச்சிருக்கிறேன், கெட்டியா நான் பிடிச்சிருக்கிறேன். உனக்கு ஒரு நீதி இருக்குங்க, உனக்கு ஒரு நியாயம் இருக்குங்க, உனக்கு ஒரு நேர்மை இருக்குதுங்க. ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறது உண்மைதாங்க. அப்ப இருக்க பிடி. ஆண்டவரே, சாகர வரை என் உத்தமத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஒரு நாள் வலது பக்கம் இடது பக்கம் நான் சாய மாட்டேன். மனுஷனுக்கு நான் பிரியமா நடக்க மாட்டேன். நான் கர்த்தருக்கு மட்டும்தான் பிரியமா நடப்பேன். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, இங்கே அழகாய் வேதம் சொல்லுது, துணிந்தான், அடுத்து மனம் இல்லாமல் போனான். வெட்டுறதுக்கு மனம் இல்லாமல் போனான். கர்த்தர் வெட்டுறாங்கிறாரு, இவன் வெட்ட மாட்டேங்கிறான். அப்போ ஆண்டவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார், மனஸ்தாபப்பட்டாரா என்றே. உன்னையெல்லாம் குப்பை பையில கொண்டு வந்து நான் ராஜாவை உட்கார வச்சா என் பேச்சை நான் இப்போ உன்னை தள்ளுறேன்டா, அடுத்து ஒரு தாவீதை கொண்டுட்டு வரேன்டா, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருப்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம். நீ சரியில்லைன்னா உன் இடத்துல இன்னொருத்தரை கொண்டுட்டு வர கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ சரியில்லைன்னா உன் இடத்துல இன்னொருத்தரை கொண்டுட்டு வர அவர் யோசிக்கவே மாட்டார். மோசே சரியில்லை, யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்தார், கர்த்தர் செஞ்சார். அதே வேலையை மோசே செய்ய வேண்டிய வேலையை யோசுவா செஞ்சான். சவுல் செய்ய வேண்டிய வேலையை தாவீது செஞ்சான். வேதத்தில் எத்தனையோ பேர்கள் செய்ய வேண்டிய வேலையை வேறொரு நபரை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, ஆசகேல அபிஷேகம் பண்ணினார், எகுவை அபிஷேகம் பண்ணினார், எலிசாவை அபிஷேகம் பண்ணினார். அதுக்கு முன்னாடியே அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் யார் அபிஷேகம் பண்ணினது? அடுத்த நபரை கொண்டு ஆசகேல அபிஷேகம் பண்ணப்பட்டான். அடுத்த நபரை கொண்டு எகு அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடித்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உன்னை கொண்டு தான் செய்ய நினைக்கிறாரு. ஆனால் நீ அதில் தாமதிக்கும் பொழுது, நீ அதில் டிலே பண்ணும் பொழுது, நீ அதில் இசைந்த ஆத்மாக்களாய் போகாத பொழுது, வேறு நபர்களை கொண்டு அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, யூதாஸ் காரியத்துக்காக உலகம் நிக்கலைங்க. அந்த இடத்துல மத்தேயுன்னு வேற ஒருத்தனை கர்த்தர் கொண்டு வந்து அந்த ஊழியத்தில் கர்த்தர் ஓட்டத்தை ஓட வைத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எந்த இடத்தையும் நிரப்ப தேவனால் கூடும். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிற தேவன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். ரீபா கபாலா ரபா ஷகல ரபோ ரீபானா தீபா கலா ரபா லிரினி தீபா லரபா. இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற அத்தனை பேர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஜீவ புஸ்தகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.